லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். வகுளாபரணம் வந்தே ஜெகதாபரணம் முனிம் யஸ்ருதேருத்தரம் பாகம் சக்கரே திராவிட பாஷையா. மிக்க இரநிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகேர்கோன் யாழினிசை வேதத்தியால். ஆழ்வார்களுக்குள்ளே முக்கியமானவர், 12 ஆழ்வார்களுக்குள்ளே மிகவும் முக்கியமானவர், பிரதானமானவர், அந்த ஆழ்வார்களுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு கொண்டாடப்படுகிறவர், அந்த ஆழ்வார்களுடைய திருமேனி பூரா தன்னுடைய திருமேனியிலே அடக்கினவர் அப்படிங்கிற பெருமை சுவாமி நம்மாழ்வாரை சாரும். போன வாரம் ஆழ்வாருடைய திருநக்ஷத்திர மகோத்சவம் நடந்தது. வைகாசி மாசம் விசாக திருநக்ஷத்திரத்திலே ரொம்ப ஆச்சரியமாக இந்த ஆழ்வார் சந்நிதியிலே நடந்தேறியது. அடியனது வர முடியாத ஒரு சந்தர்ப்பம். அதற்காகவே சுவாமி இன்றைய தினம் அந்த ஆழ்வார் திருநக்ஷத்திரத்தை ஒட்டியே இந்த ஸ்ரோதாக்கள், பக்தர்கள், அடியவர்கள் எல்லாரும் கேட்பதற்காக மட்டுமே இன்றைய தினம் சுவாமி அதை ஏற்பாடு செய்துள்ளார். ஏன்னா உற்சவ காலம், சாத்துமுறை, கோஷ்டி, ததியாராதனம் இதெல்லாம் சேர்த்து இதோட உபன்யாசம் பண்றதுங்கிறது கொஞ்சம் காலம் ஆயிடும். அதுக்கே 2 மணி 3 மணி ஆயிருக்கும். அப்படி இதை வேற வச்சு அப்புறம் அதுல ஒரு இன்னும் 1.5 மணி நாள் ஆயிடுதுன்னா சுவாமி பக்தர்கள் எல்லாம் ரொம்ப பரிதவித்து போயிடுவாருன்னு சுவாமிக்கு பரிதவிப்பு. அதனால அவர் தனியா ஒரு நாள் வச்சுட்டா திருப்தியா வந்து கேட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு செய்துள்ளார். சுவாமியினுடைய கைங்கரியமாகட்டும், அந்த பக்தர்களை இவரோடு சேர்த்து கொண்டு அதை அரவணைத்து போகிற காரியமாகட்டும், அந்த கைங்கரியத்துக்கு பல்லாண்டு பாடிக்கொள்ள வேண்டும் அவசியமா. அது மேலும் மேலும் இந்த கைங்கரியத்திலே இந்த பக்தர்களை ஈடுபடுத்த வேண்டுமாக பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஆழ்வாருடைய திருவடிவாரத்திலேயே அதை வைக்கிறோம். இந்த ஆழ்வார் நமக்கெல்லாம் பெரிய பரோபகாரம் செய்துள்ளார். இந்த நம்மாழ்வார இது போல ஒரு திருமேனிய ஆழ்வார் திருநகரில கூட செய்ய முடியுமோ என்னவோ, அவ்வளவு ஆகிருதியான திருமேனி, ரொம்ப பெருத்த திருமேனி. பார்த்தா தத்ரூபமா ஆழ்வாரே இங்கேதான் இருக்கா அப்படிங்கிற மாதிரிதான் தோத்துகிறது. அவர் சேவிக்கிறச்சவன் முதோதரம் அடியை சேவிச்சவன் இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு மேல கூட இருக்கலாம், 12 15 வருஷங்கள் கூட இருக்கலாம். இப்படி முதல்ல வந்து சேவிக்கிற போது இத்தனை ஆச்சரியமான ஆழ்வார். இந்த மகாநகரத்துல இருக்காரே, அவர் இருந்ததோ ஆழ்வார் நடி புளியும் பொந்துக்குள்ளதான் இருந்தார். ஆனா அவரும் இங்க இருக்கிற ஆழ்வாரும் கிட்டத்தட்ட புளியும் பொந்து மாதிரிதான். இந்த இடமும் உள்ளுக்குள்ள அப்படி பூந்து தானே வர வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. இந்த ஆழ்வாரை சேவிக்கிற போது இந்த திருக்கண்களாகட்டும், அவருடைய திருமேனி ஆகட்டும், திருமுகமண்டலம் ஆகட்டும், கண்ணனை பார்க்கிற போலவே இருக்கு. எந்த பெருமாளா இருந்தாலும் அந்த பெருமாளுடைய திருமேனி, அந்த திருமுக மண்டலமே இந்த ஆழ்வாருடைய திருமுக மண்டலத்திலும் தோற்றுகிறது. கண்களை பார்த்தா இவர் வேணுகோபாலன் மாதிரியே தோற்றுகிறார். அப்படி சேவிக்கிற பொழுது இந்த ஆழ்வாரை பார்த்தா ஆழ்வார்னு தோற்றுகிறது, ஆனா பகவானை போலவே தோற்றுகிறது. அந்த மாதிரி பகவானுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஆழ்வாருக்கும் அப்படி ஒரு வேறுபாடே கிடையாது. கிருஷ்ணன் வேறல்ல, நம்மாழ்வார் வேறல்ல.
அவருடைய திருவாய்மொழி வேறல்ல, பகவானுடைய பகவத்கீதை வேறல்ல, சாமவேதம் வேறல்ல, திருவாய்மொழி வேறல்ல, எல்லாமே ஒண்ணுதான். கிருஷ்ணனை பார்த்தா ஆழ்வார் தோற்ற வேண்டும், ஆழ்வாரை பார்த்தால் கிருஷ்ணன் தோற்ற வேண்டும். அப்படிங்கிற மாதிரிதான் இந்த ஆழ்வாருடைய அவதாரமே அப்படித்தான். இந்த ஆழ்வாருடைய உற்சவத்திலே நம்ம இன்றைய தினம் ஆழ்வாருடைய பாசுரங்கள்ல எத்தனை தூரம் நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டுமாக. நமக்கெல்லாம் இப்ப நம்ம உட்கார்ந்து கேட்கிறோமே, இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா ஏதோ 2 விஷயங்கள் எம்பெருமானை பற்றி கேட்க வேண்டும். அது கேட்ட பிற்பாடு நமக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் ஏற்படும். இந்த ஆனந்தம் ஏற்படுகிற பொழுது அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். போன பிற்பாடு ஏதோ காரியம் செய்கிற போதெல்லாம் இது மனசுக்குள்ள அப்பப்ப வந்துட்டே இருக்கும். ஓ இப்படி சொன்னாரு, பெருமாளை செய்கிற போது இப்படி சொன்னாரு, இந்த மாதிரி இருக்குமோ, இப்படி இருக்குமோ. ஆக பகவானுடைய சிந்தனை நம்மோட மனதுக்குள்ள அடிக்கடி வந்துட்டே இருக்க வேண்டும். அப்படி வந்துட்டே இருக்கத்தான் பகவான் நமக்கு பரம அனுகிரகத்தை பண்ணுகிறான். என்னை பத்தியே ஒரு பக்தன் நினைத்து கொண்டே உள்ளானே, அவனுக்கு நான் நல்லது செய்யணுமே என்ன எம்பெருமான் தோற்று அவனுக்கு நினைப்பு வருகிறது, அவன் அதை செய்கிறான். ஆக நமக்கு உபதேசம் பண்ண ஆழ்வார்களுக்குள்ளே மிக முக்கியமானவர் என்று சொன்னால் அது நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார் 4 பிரபந்தங்களை கொடுத்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். திருவிருத்தம்னு ஒரு பிரபந்தம் முதல்ல கொடுத்தார். அதுக்கப்புறம் திரு ஆசிரியம், அது ஒரு பிரபந்தம். அதுக்கப்புறம் பெரிய திருவந்தாதி என்று மற்றொன்று. 4வது பிரபந்தம் தான் திருவாய்மொழி. அப்படின்னா 4 வேதங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரிக்வேதம், யஜுர்வேதம், அதர்வண வேதம், சாமவேதம் அப்படின்னு 4 வேதங்கள். இந்த 4 வேதங்களினுடைய அர்த்தங்கள், ஏன்னா வேதங்கள் எல்லாரும் சேவிக்க முடியாது, சிலருக்குத்தான் அதை சேவிக்க வேண்டும்னு வேதமே சொல்லுகிறது. ஆக அந்த வேதத்தை எல்லாரும் சேவிக்க முடியாதுங்கிற ஒரு குறை தீர வேண்டும். அந்த குறை தீர்வதற்காகவே தான் திராவிட பாஷையிலே, தமிழ் பாஷையிலே, தமிழ் செந்தமிழா, சாதாரண தமிழ் அல்ல, உயர்ந்த தமிழ். ஆழ்வாருடைய பாசுரம்னா உயர்ந்த தமிழ். அது ஒவ்வொன்றுக்கும் அத்தனை அர்த்தங்களை சொல்லி உள்ளார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். அதனால அந்த தமிழ்ல சொன்னதான ஆழ்வாருடைய பெருமை என்ன? அவர் சொன்னதான அர்த்தங்களிலே இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேருவதற்கு எந்த வழியை பின்பற்ற வேண்டும், எந்த வழியை பின்பற்றினால் பகவானை போய் சேரலாம், சேருவதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஆழ்வார் நமக்கு இந்த திருவாய்மொழியில முழுசா, அது முழுக்க இதைத்தான் சொல்லியிருக்காரு. நம்ம யாரு, முதல்ல பகவான் யாருன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா பகவான் யாருங்கிறது முதல்ல நமக்கு, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும்னா எங்க போகணும்னு தானே தெரியணும். வழியில என்னென்ன ஊர் வரும்னு நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப பகவானை சேர்றது முக்கியம். 2வது, பகவானை போய் சேரணும்னா நான் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணுமே. நான் யாரு என்று தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு என்ன சக்தி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, அதை தெரிந்து கொண்ட பிற்பாடு கூட, ஏன்னா அங்க போய் சேர முடியாம சில கட்டங்கள்லாம் வருது, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அங்க போய் சேர்வதற்கு என்ன வழிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். சேர்ந்த பிற்பாடு அனுபவிக்கக்கூடியதான அனுபவம் என்ன அப்படிங்கிறது தெரியும். இது 5 விஷயங்களைத்தான் ஆழ்வார் இந்த பிரபந்தத்துல முழுக்க முழுக்க சொல்றார். எப்படி திருமந்திரம் அப்படின்னு சொல்லும்போது நமஹா நாராயணாய அப்படின்னு சொல்லி முன்னாடி ஓம்ங்கிற பிரணவத்தை வைத்து, முதல்ல ஓம் சொல்லணும். எல்லாரும் சொல்லும்போது ஹரி ஓம்னு எல்லாரும் சொல்றாளே, அப்ப ஹரி ஓம் அப்படின்னு சொன்னா வேதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி
ஹரிஹி ஓம் அப்படின்னு தான் ஆரம்பிப்பார்கள். ஏன்னா ஹரிங்கிறது எம்பெருமானை சொல்லுகிறது, ஓம் அப்படிங்கிற சப்தமும் எம்பெருமானை சொல்லுகிறது. அந்த ஓம்ங்கிறத சொல்லிட்டோம்னாலே அதுக்குள்ளேயே ஹரியும் வருகிறார், அதுக்குள்ளேயே நாராயணனும் வருகிறார், அதுக்குள்ளேயே நாம் அவனை அடைந்து அனுபவிக்கக்கூடிய அனுபவம் என்னங்கிறதோ அதுக்குள்ளே வந்துடும். அப்ப இந்த ஒரு திருமந்திரம்னு ஒரு சப்தத்தை சொன்னோம்னா அதுக்குள்ள எல்லாம் அடக்கம். அவனுடைய ஸ்ரீவைகுண்டமும் அதற்குள்ளே அடக்கம், அங்க போய் செய்கிற கைங்கரியமும் அதற்குள்ளே அடக்கம், அவனை பத்தி தெரிந்து கொள்ளுகிற விஷயமும் அதுக்குள்ளே அடக்கம், எல்லாம் ஒண்ணுக்குள்ளே அடக்கம். இதை நம்ம சுலபமா தெரிஞ்சுக்கணும்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஏன்னா இந்த மால்னு கட்டி வச்சிருக்காள், பெரிய 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 கட்டடமாக கட்டி வச்சிருக்கான், பொட்டி பொட்டியாக கட்டி வச்சு அதுக்குள்ள போனா எல்லாம் கிடைச்சிடும். அம்மா அப்பா கூட கிடைக்குமோ என்னவோ தெரியாது. ஆனா அதுக்குள்ள போயிட்டோம்னா ஒரு குந்துமணியிலேருந்து பெரியதா ஏதாவது ஒண்ணு வாங்கணும்னா கூட அதுக்குள்ள போனோம்னா சகல பதார்த்தங்களும் கிடைச்சிடுது. அதே மாதிரி அது ஞாபகத்துக்காக சொன்னேன். ஏன்னா அந்த மாலை போய் பார்த்தோம்னா ஓ திருமந்திரத்தை சொன்னா எல்லாம் அதுக்குள்ள அடக்கமே, அது மாதிரி தான் இந்த மாலும் போல இருக்கு. ஆனா இது வெறும் மால், திருமால் அல்ல, வெறும் மால் தானே அது. இது ஆங்கிலத்துல சொல்ற மால். ஆனா இங்க இருக்கிறது திருமால், பிராட்டியோடு இருக்கக்கூடிய பகவான். அப்படி பார்த்தோம்னா இந்த திருமந்திரத்துக்குள்ள இத்தனை விஷயங்களையும் எப்படி அடக்கி இருக்கிறதோ அது மாதிரி திருவாய்மொழி என்ன, பெரிய திருவந்தாதி என்ன, திருவாசிரியம் என்ன, திருவிருத்தம் என்ன, இந்த 4 பிரபந்தங்கள்ல ஆழ்வார் நமக்காக சொல்லி உள்ளார். அப்படிங்கிறது 5 விஷயம்னு சொல்லியிருக்கேன். இந்த 5 விஷயம் என்னங்கிறது தான் 2 பாசுரம். 2 பாசுரம் சொல்லிட்டோம்னா அந்த 2க்குள்ள எந்தெந்த சப்தத்துல ஆழ்வார் என்னவெல்லாம் வைத்துள்ளார் அப்படிங்கிறது நமக்கு புரியும். இப்போ ஆழ்வார் ஆரம்பித்தது முதல் பிரபந்தம் திருவிருத்தம் தான். திருவிருத்தத்துல தான் முதல் பிரபந்தம். அதுலதான் சொல்றார், அடியேன் செய்யும் விண்ணப்பமேன்னு முதல்ல முடிக்கிறார். பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் என் நின்ன நீர்மை இனியாமுறாமை என்னென்ன யோனியுமாய்ப் பிறந்த இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. இதுதான் முதல் பாசுரம் ஆழ்வாருடையது. முதல் பிரபந்தத்தில் முதல் பாசுரம். பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் என்ன, அதாவது பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் என்னென்ன யோனியுமாய்ப் பிறந்த இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமேன்னு முதல் பிரபந்தம், முதல் பாசுரம். இதுல இது திருவிருத்தத்துல சொல்லப்பட்ட பாசுரம் முதல். இந்த பிரபந்தத்துல முடிகிறது என்ன முடிகிறது? அடியேன் செய்யும் விண்ணப்பமே. இந்த உலகத்துல என்ன வைக்காதன்னு முதல் பாசுரத்திலே சொல்றார். ஏன்னா இந்த உலகம் ரொம்ப கொடுமையான உலகமாக உள்ளதான். ஆழ்வார் முதல் பாசுரம் 10 பாசுரம் பாடிவிட்டு அதுக்கு கூட சொன்னா பரவாயில்ல. முதல் ஆரம்பமே பொய்நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பம் என்னென்ன யோனியுமாய்ப் பிறந்த இமையோர் தலைவா என்ன கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. முதல் பாசுரத்திலேயே இங்க வைக்காதே, இந்த இடமே ரொம்ப சரியான இடம் இல்லை, இது உடம்பு சரியான உடம்பு கிடையாது, அழுக்குடம்பு அப்படின்னு. ஞானமோ உண்மையான ஞானமா இல்ல பொய் நின்ன ஞானம், பொல்லா ஒழுக்கு அழுக்குடம்பு அப்படின்னு ஆழ்வார் இது சரியே இல்லைன்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சுட்டு கடைசியா என்ன சொல்றார்? இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. இமையோர் தலைவான்னு சொல்றார். பெருமாளை பார்த்து கூப்பிடுறார், இமையோர் தலைவா. இப்ப எல்லாம் அவாவா சில பேர் எல்லாம் இது ஆழ்வார் பாசுரத்தை வச்சுதான் எல்லாரும் கூப்பிட்டுருக்கா. அரசியல் தலைவர்கள் எல்லாம் கூப்பிடுறாளோ இல்லையோ, தலைவா தலைவான்னு கூப்பிடுறாளோ இல்லையோ. இப்ப இமையோர் தலைவானா பெருமாளை தான் முதல்ல தலைவான்னு சொன்னா கூட அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு, பெருமாளை தான் கூப்பிடுறாளோ அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். நம்ம எப்படி எடுத்துக்கணுமோ எடுத்துக்கலாமே, அவாவா எடுத்துக்கிற மாதிரி வேற மாதிரி எடுத்துட்டு போட்டோம். நம்ம எடுத்துக்கணும் தலைவா அப்படின்னு சொன்னோம்னா
பெருமாளா நம்மளை பார்க்குறார் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். ஆனால் இமையோர் தலைவனாக யாரும் ஆக முடியாது. லோகத்தில் வேணா 4 பேருக்கு தலைவனாக இருக்கலாமே தவிர இமையோர் தலைவனாக யாரும் ஆக முடியாது, பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை தவிர. அதனால இமையோர் தலைவா அடியேன் செய்யும் விண்ணப்பமே அப்படின்னு முதல்ல ஒரு பாசுரம் சொன்னார். இது முதல் திருவிருத்தம். 2வது திருவாசிரியம். திருவாசிரியத்தில் 7 பாசுரம் தான். இந்த 7 பாசுரத்தில் திருவாசிரியம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் செக்கமா சக்கரமா முதலுடுத்து அப்படின்னு பாசுரம் ஆரம்பிக்கிறது. 7 பாசுரம் தான். அதுக்கப்புறம் பெரிய திருவந்தாதி ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் கடைசி தான் திருவாய்மொழி ஆரம்பிச்சார். அப்ப அந்த கடைசியான பிரபந்தம் தான் திருவாய்மொழி. அப்ப இது சாமவேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. திருவிருத்தமானது ரிக்வேதத்துக்கு சமமாக சொல்லப்பட்டு உள்ளது. இப்ப இந்த 2 பாசுரம் தான். மொதல் பாசுரம் பொய்நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்கிடம்பும் இன்னென்ன நீர்மை இனியாமுறாமை என்னென்ன யோனிமாய்ப் பிறந்த இமையோர் தலைவா மேனின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே மொதல் பாசுரம். கடைசி பிரபந்தத்துல மொதல் பாசுரம். இது மொதல் பிரபந்தத்துல மொதல் பாசுரம். கடைசி பிரபந்தத்துல மொதல் பாசுரம் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வரும் அதிநலமருளின் அந்நவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதியவனவன் துயரது சுடரடி தொழுது எழியன் மனனே. இது 4வது பிரபந்தத்துல மொதல் பாசுரம். இந்த 2 பாசுரத்திலையுமே ஆழ்வார் எவ்வளவு உபதேசங்களை பண்ணியிருக்காரு. நமக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ. இப்ப கீழே 5 விஷயம்னு சொன்னேன்னா இல்லையா, நான் யாருன்னு, பகவான் யாருன்னு தெரியணும், நான் யாருன்னு தெரியணும், நாம் பகவானை அடைவதற்கு தடங்களாக இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்னங்கிறது தெரியணும். அதுக்கப்புறம் பெருமாளை போய் சேர்றதுக்கு அதெல்லாம் முறியடிச்சுட்டு பெருமாளை போய் சேர்றதுக்கு என்ன வழின்னு தெரியணும். சரி, அங்க போய் சேர்ந்த பிற்பாடு எம்பெருமானிடத்துல நாம் பண்ணக்கூடிய கைங்கரியம் என்னங்கிறது தெரியணும். இது எல்லாத்தையும் ஆழ்வார் இந்த ஒரு பாசுரம், இந்த 2 பாசுரத்திலே வச்சுட்டார். அப்படி என்ன வச்சிருக்காங்க என்றால் அது ஒண்ணா இப்ப சொல்றேன். என்னங்கிறத நல்லா தியானமா கடுக்கணும். கொஞ்சம் ஆழ்ந்த அர்த்தம் தான், ஆனா எவ்வளவு சுலபமா சொல்ல முடியுமோ பார்ப்போம். முதல் பாசுரம், அதாவது திருவிருத்தத்தினுடைய முதல் பாசுரத்திலே முதல்ல இமையோர் தலைவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல திருவாய்மொழியினுடைய பிரபந்தத்துல முதல் பாசுரத்துல அதிபதி என்று சொல்லியிருக்காங்க. பொய்நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னென்ன இனியாமுறாமை என்னென்ன யோனிமாய் பிறந்த இமையோர் தலைவா, இமையோர் இருக்கோ இல்லையோ. அதே போல உயர்வர உயர் நலமுடையவன் எவனவன் மயற்பரம் தினவன் அயர்வரம் அமரர்கள் அதிபதி என்று சொல்லியிருக்கார். அங்க அதிபதி இருக்கு, இங்க இமையோர் இருக்கு. இந்த இமையோரும் அதிபதியும் 2ஐயும் சேரும். ஏன்னா எதுக்காக சேர்க்கணும் அப்படின்னா, இமையோர் அதிபதினு சொன்னா இமையோர்கள்லாம் மேல இருக்கக்கூடியவா, மேல இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு பிறப்புங்கிறது கிடையாது, நமக்கு தான் பிறந்திருக்கும். ஏன்னா கர்மத்தினுடைய உந்துதல், கர்மா போன ஜென்மாவில் என்ன கர்மா செய்தோமோ அது நமக்கு தெரியாது. இந்த ஜென்மாவில் உயர்ந்த ஜென்மாவா ஸ்ரீவைஷ்ணவ ஜென்மாவா பிறந்து உள்ளோம். அப்ப இந்த ஜென்மாவை விட்டுட்டோம்னா எதுக்கு விடணும்? விட வேண்டாமே. விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் திரும்ப நம்ம பிறக்கணுமே நல்லபடியா. ஏன்னா மரம் செடி கொடிகளாக பிறக்கலாம், சின்ன சின்ன ஊர்வன பரப்பன நடப்பன நீந்துவன இப்படியா கூட பிறக்கலாம், பறக்கிற பட்சிகளாக பிறக்கலாம். ஒரே நாள் தான் இருக்கு. ஈசல் அப்படின்னு ஒரு ஒரு சின்னதா கொசு மாதிரி இருக்கும் இல்லையோ, ஈசலுக்கு வாழ்நாளே 24 மணி நேரம் தான். அது ஒரு ஜன்மா. 24 மணி நேரம் ஒரு ஜன்மா. இப்போ ஒத்த நாள் தான் அது வாழுது. சாயரட்சை ஆயிடுதுன்னா அதோட ரெக்கையெல்லாம் விழுந்துரும். மரணா காத்தால பார்த்தோம்னா அப்படியே கிடக்கும். ராத்திரி பூரா இப்படி சுத்திகிட்டே இருக்கும், அது ரெக்கை இல்லாம இப்படி நகர்ந்துட்டே இருக்கும் காலால. அதுக்கப்புறம் காலம்பரை பார்த்தோம்னா காஞ்சி போய் கிடக்கும்.
இவ்வளவுதான் அதோட ஆயுசே. ஆஹா, இவ்வளவு ஜன்மாக்களாக நாம் பிறக்கலாம். அதுக்கப்புறம் விலங்குகளாக பிறந்திருக்கலாம். ஆடு மாடு பசுவா இருக்கலாம், காண்டாமிருகமா இருக்கலாம், என்னவோ விலங்குகள், எவ்வளவோ விலங்குகள் இருக்க, அத்தனையா பிறந்துக்கலாம். ஆனா மனுஷனா பிறக்கிறதுங்கிறது எவ்வளவு உயர்ந்தது தெரியுமா? இதெல்லாம் பிறந்து தான் மேல வந்திருக்கோம். இவ்வளவு பிறவிகளை எல்லாம் எடுத்து ஏதோ ஒரு ஜன்மாவில் ஒரு சுக்கிருத்தம் ஏற்பட்டு உள்ளது நமக்கெல்லாம். ஆரோ ஒருத்தர் ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணியிருக்கலாம். ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணோம்னா ஏதோ உயர்ந்த ஜன்மா கிடைக்கிறது. அதுக்கப்புறம் பாகவத அவர்களுடைய நெருக்கம் ஏற்பட்டு இந்த மாதிரி உயர்ந்த ஜன்மா பிறந்து பகவான தியானிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பிறந்திருக்கோம்னு சொன்னா இதை விட உயர்ந்த ஜன்மா இனிமே கிடைக்காது. அவ்வளவு உயர்ந்த ஜன்மாவில் பிறந்திருக்கிறோம். உயர்ந்த ஜன்மான்னு சொன்னா மேல இருக்கும்னு அர்த்தம். அதை விட்டுட்டு எங்கேயாவது தடுமாறினோம் விழுந்தோம்னா அதள பாதாளம். அப்ப திரும்பவும் கீழேந்து மேலே ஏறணும்னா எவ்வளவு கஷ்டம். அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிறோம்னா அவன் 10ஆம் வகுப்பு 10ஆம் கிளாஸ் வந்துட்டான் அப்படின்னா நன்னா படிச்சா எல்லாத்துலேயும் நிறைய மதிப்பெண்கள் மார்க்கெல்லாம் வாங்கிட்டோம்னா 11 போயிடலாம். அதுல எதுலையாவது ஒண்ணுல தப்பு பண்ணி குறைச்சலான மார்க் வாங்கிட்டோம்னா ஃபெயில். திரும்ப ஒரு வருஷம் ஆரம்பத்திலேருந்து படிக்கணுமோ இல்லையோ? அதே மாதிரி தான் திரும்ப ஆரம்பத்திலேருந்து வரணும். ஸ்தாவரங்களாக கூட பிறக்கலாம், சில விலங்குகளாக பிறக்கலாம். நம்ம பாவம் இங்க வந்தது பாவத்தை போக்குவதற்காக வந்துள்ளோம். புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக வந்தோம்னு மட்டும் தவறா நினைத்து கொள்ளக்கூடாது. புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக நம்ம வரவே இல்லை. புண்ணியத்தை அனுபவிச்சா கூட அது எம்பெருமானுடைய திருவடிக்கு சமர்ப்பணம்னு மனசுக்குள்ள நினைச்சுடணும். புண்ணியம் ஏதோ பண்றோம், பண்ணிட்டு என் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும், அதுக்காக தான் இந்த புண்ணியத்தை பண்றேன்னு நினைச்சு பண்ணவே கூடாது. நான் என்ன பண்ணணும், பகவான் இந்த ஜன்மாவில் எனக்கு புண்ணியம் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தத்தை ஏற்படுத்தி உள்ளார் அப்படின்னு நினைச்சுக்கணும். நினைச்சுட்டு நம்ம அதை பண்ணி பெருமாளை சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம் அப்படின்னு சொல்லி அவன் திருவடியில் விட்டுட்டோம்னா அந்த புண்ணியத்தோட பலன் நமக்கு வராது. வராதுன்னா குறைபாடா இல்லை, பெருமாளுக்கு நம்ம விட்டுட்டோம். பெருமாளுக்கு விட்டுட்டோம்னு பெருமையாக்கும். எனக்கு வேணும்னு சொன்னோம்னா அது சிறுமை. எனக்கு புண்ணியத்தோட பலம் வேணும்னு சொன்னா சிறுமை. பெருமானுடைய திருவடிக்கு போய் சேரணும்னு சொன்னா பெருமை. அது அதே போல பாபங்களையும் தொலைக்க வேண்டும், புண்ணியங்களையும் தொலைத்து விட வேண்டும். அதுக்காக தான் வந்திருக்கு, வேற எதுவும் காரணத்துக்கு இல்லை. ஏன்? அப்பதான் பெருமாளுடைய திருவடியை பர்மனண்டா போய் சேர்ந்துள்ளோம். பெருமானோட திருவடியை பர்மனண்ட் அப்படின்னு சொன்னா வேலையெல்லாம் எனக்கு பர்மனண்டா இருக்கு, டெம்பரவரியா இருக்குங்கிற இல்லையோ? நம்ம எல்லாம் இப்ப டெம்பரவரி தான். இப்போதைக்கு இருக்கிற இருப்பு டெம்பரவரி. ஆனா இந்த போன ஏதோ ஒரு பெரிய விமானத்துல போனேங்கிறான், பூண்டோட எல்லாம் போயாச்சு, பஸ்பமா போயிடுச்சு, ஒண்ணும் இல்லை. எல்லாம் குடும்பத்தோட சகிதமா போறேங்கிறான். எல்லாம் ஆகாய விமானத்துல அங்க போறோம் இங்க போறோம்னு சொல்றோம். திடீர்னு ஒண்ணுமில்லை, யாருக்கும் தெரியாது. அடுத்த க்ஷணம் என்ன நடக்கும் என்பது தெரியாது. அதை நினைத்தா ஆழ்வார் பாசுரம் தான் நமக்கு நாகம் வரணும். அதை நினைக்கிற போதே கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயும் மருவிய கோயில் வளரிளம் பொடில் சூழ் மாலிரும் சோலை தளர்விலர் ஆகில் சார்வது சதிரே. ரொம்ப சின்ன வயசு இருக்கே, அப்ப முடிகிறதுக்கு முன்னாடி போய் எம்பெருமானை போய் சேர்ந்துருவோம், பெருமாளை போய் சேவி அப்படின்னு சொல்றோம். அது கொஞ்சம் கூட இல்லை, அது இந்த க்ஷணம் இல்லை, ஒரு க்ஷணம் இல்லை. அந்த மின்னலை காட்டிலும் மின்னின் நிலையில மண்ணுயிராக்ககள் என்னுமிடத்து இர உள்ளு மின்னீரேன்னு ஆழ்வார் சொன்னாரோ இல்லையோ? அதுதான் மின்னின் நிலையில மண்ணுயிராக்கைகள்லாம் அன்னைக்கு நடந்ததே. அதுவே மின்னின் நிலையில மண்ணுயிராக்கைகள். ஆழ்வார் இன்னைக்கா பார்த்தார்? அவர் எப்பவோ பார்த்தார். 5165 வருஷத்துக்கு முன்னாடி ஆழ்வார் இன்னைக்கு நடக்கிறத அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டார். ஒரு க்ஷணம் தானே, புறப்பட்டு ஒரு க்ஷணம் கூட இல்லையா, அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சு. யாருக்கானு தெரியுமா? தெரியாது. ஆஹா, ஆழ்வாருடைய உபதேசங்களை நம்ம தெரிஞ்சுட்டோம்னா அதை விட ஒரு சக்கர பொங்கல் வேண்டாம். அவர் நமக்கு கொடுத்த சக்கர பொங்கல்
பஞ்சாமிர்தம் பஞ்சாமிர்தம்னு சொல்ற போது 5 அமிர்தங்கள் எல்லாம், வாழைப்பழம் இருக்கு, தேன் இருக்கு, சர்க்கரை இருக்கு, எல்லாமே 3 பழங்களையும் சேர்த்து சர்க்கரையை சேர்த்து அதாவது வெல்லத்தை சேர்த்து அதுக்கப்புறம் நெய்யை சேர்த்துக்கணும். அப்படின்னா 5 சேர்ந்து கலந்துருக்கு. 5 நல்ல விஷயங்கள் அதுல சேர்ந்துருக்கு. அதுக்குதான் பஞ்ச அமிர்தம், 5 விதமான அமிர்தங்களோடு கூடினது அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஆழ்வார நமக்கு கொடுத்ததும் பஞ்சாமிர்தம் தான். இப்ப சொல்ல போற 5 விஷயமும் பஞ்சாமிர்தம். என்னன்னு கேட்டா, இந்த முதல் பிரபந்தத்துல இப்ப சொன்னது பொய் நின்ன ஞானம்ங்கிற பாசுரத்துல இமையோர் தலைவான்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் உயர்வர உதின அந்த பாசுரத்துல உயர்வர உயர்நலத்துல அதிபதினு சொல்லியிருக்கார். இது ரெண்டையும் சேருங்க, இமையோர் அதிபதி அப்படின்னு வரும். இமையோர் இங்க இருக்கா, அங்க அதிபதி இருக்கா, ரெண்டையும் சேர்த்தோம்னா இமையோர் அதிபதி அப்படின்னு சப்தம் வரும். இதுக்கு அர்த்தம் என்ன? ஏன்னா மேல இருக்கிற ஆளோ இல்லையோ, மேல சிவை குண்டத்துல இருக்காளோ இல்லையோ, அவ பர்மனண்டா இருப்பான். நம்மள மாதிரி பிறந்தவர்கள் அல்லர்கள், அங்கேயே இருக்கிறவா. அவளுக்கு இந்த சம்சாரத்துல, சம்சாரம்னு சொன்னா இந்த பூலோகத்துல, இந்த கீழ் உலகத்திலே பூலோகத்துல இருக்கக்கூடிய கட்டங்கள்லாம் எதுவுமே அவளுக்கு தெரியவே தெரியாது. பூலோகத்தில் இருக்கிற கட்டமே அவளுக்கு தெரியவே தெரியாது. இங்க பிறந்தா எப்படி இருக்கும், வளர்ந்தா எப்படி இருக்கும், பால் சாப்பிட்டா எப்படி இருக்கும், வெள்ளை சாப்பிட்டா எப்படி இருக்கும், பாதாம் பால் சாப்பிட்டா எப்படி இருக்கும், இல்ல காலங்காத்தால பாலோட ஒண்ணு கலந்து சாப்பிட முடியும், அது சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்லாம் அவளுக்கு தெரியாது. அவளுக்கு மேல பகவானை மட்டும்தான் தெரியும். அவளுக்கு வேற எதுவுமே தெரியாது. அவளுக்கு பகவானை மட்டும்தான் தெரியுமா பண்ண மட்டம் இல்லையோ அப்படின்னு நமக்கு நினைக்கலாம். பகவானை தவிர வேற எதுவும் தெரியாதுன்னா அவள் தான் வசதி. நம்ம உலகத்துல எல்லாத்தையும் கண்டது கிடையாது எல்லாத்தையும் மண்டைக்குள்ள போட்டோம்னா இது தூண்டு. இதுக்குள்ள பகவானை பத்தி நினைக்கிறதுக்கு மட்டும்தான் அங்க இடம் இருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் இதுக்கு இந்த மண்டைக்குள்ள போட்டோம்னா நம்மளால வாழவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்ப இமையோர் அதிபதினு சொன்னா இமையவர்கள் அப்படின்னா மேல இருக்கக்கூடியவர்கள்னு அர்த்தம். அதிபதி அப்படின்னா அவர்களுக்கு தலைவன் அப்படின்னு அர்த்தம். இமையோர் தலைவனான்னு அதே அர்த்தம் தான். இமையவர்களுக்கு அதிபதி, சில பேர் சொல்ற போலியோ அவர் தான் லட்சாதிபதி. முன்ன நாளெல்லாம் லட்சாதிபதினு சொல்லிட்டு இருந்தா. இப்ப லட்சம்லாம் ஒண்ணுமே கிடையாது, லட்சமே ஒண்ணும் கிடையாது, கோடி தான். இப்ப அது 1 கோடி இருந்தா கூட சுமார் தான். 100 கோடிக்கு மேல இருக்கணும், அப்பதான் அவளை அதிபதினே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிறவளையும் ஆரையும் ஒன்றும் அதிபதியெல்லாம் கிடையாது. வெறும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கணும், கோடினா கொடியில இருக்காருன்னு சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். அதனால வேற ஒரு அர்த்தம் கிடையாது. அப்ப இமையோர் அதிபதினு சொன்னா இமையவர்களுக்கு, விண்ணவர்களுக்கு, நித்தியசூரிகளுக்கு அதிபதி அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு சொன்னா என்ன ஆகுது அப்படின்னா பரஸ்வரூபம், பரம். பரம் அப்படின்னா பகவான், பகவானுக்கு மேல ஏதான விஷயம் உண்டா உலகத்துல? வேற எதுவுமே. சில பேர் என்ன சொல்லுவா, இந்த சக்கரை பொங்கலை எடுத்து வாயில போண்டா, ஆஹா ஆஹா என்னமா இருக்கு என்னமா இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆனந்தமா கொண்டாடுவோம். இருக்கட்டும், இதுக்கு கீழே படுதுன்னா அவ்வளவுதான், அதோட சுவை தெரிய போறதோ? தெரிய போறதே இல்லை. ஆனா அதை சாப்பிட்ற போது என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆஹா பரமானந்தம் பரமானந்தம் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பரமானந்தமா? ஒரு க்ஷணம் கூட கிடையாது. அதை சாப்பிட்றோம்னா இந்த தொண்டை குழிக்கு கீழே போயிடுதுன்னா பரமானந்தம்ங்கிறது எங்க தெரிய போறது? தெரிய போறதே கிடையாது. ஆனா பரம்னு சொன்னா என்ன அர்த்தம்னா உயர்ந்ததுன்னு அர்த்தம். அப்ப பகவானைத்தான் உயர்ந்தவன்னு சொல்ல வேண்டும். அப்ப அவனுக்கு என்ன பேர் கொடுத்திருக்கார் ஆழ்வார்? இமையோர் அதிபதி. பாசுரம் திருவிருத்தத்தில் இருக்கக்கூடிய பாசுரத்துல இமையோர் சப்தம் இருக்கு. திருவாய்மொழியில இருக்கக்கூடிய உயர்வர உயர்நலத்திலே அதிபதிங்கிற சப்தம் இருக்கு. இது ரெண்டையும் சேர்த்தோம்னா இமையோர் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுக்கு என்ன ஸ்வரூபம்னு பேரு? பகவானை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதானே முதல் விஷயம். கீழே அடியே சொன்னது 5 விஷயம் சொல்லியிருக்கேன். இப்போ ஒண்ணா சொல்ல போறேன். திரும்ப எல்லாத்தையும் கடைசியா ஒரு இடத்துல சொல்லும்போது 5 சேர்த்து சொல்லுவேன். அப்ப அந்த 5 விஷயத்துல முதல் விஷயம் என்னன்னா பகவானை பத்தி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். பகவானுடைய சொரூபம் என்ன? அவன் யார்? எங்கு உள்ளான்? எப்படி உள்ளான்? அவன் இருக்கக்கூடிய இடத்தினுடைய பெருமை என்ன?
அங்கு போய் சேர்ந்த பிற்பாடு இவன் அனுபவிக்கக்கூடிய அனுபவம் யாது? அங்க குற்றங்கள் உண்டா, குறைகள் உண்டா, பசி உண்டா, பிணி உண்டா, மூப்பு உண்டா, மரணம் உண்டா, தூக்கம் உண்டா, கட்டங்கள் உண்டா, நினைத்ததை நம்மாலே செய்ய முடியுமா? இப்ப கீழே நிறைய சொல்லிட்டே வந்தேன். இதெல்லாம் நம்ம இங்க பண்ண முடியறதோ, இங்க பண்ண முடியறதோ? ஒண்ணுமே பண்ண முடியாது. நினைச்சது ஒண்ணுமே நடக்க மாட்டேங்கிறது. இப்படித்தானே சொல்றோம். நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னு எல்லாரும் சொல்லுறோமா? எல்லா நேரத்திலையும் நிச்சயமா முடியாது. பகவான் நினைச்சா மட்டும்தான் முடியும். நம்ம நினைச்சதெல்லாம் இந்த ஜலத்துல இப்படி கோடு போட்டு எழுதினோம்னா என்ன வரும்? அது நிற்குமோ? அதே மாதிரிதான் நம்ம நினைக்கிறது பூரா. இந்த நினைவாலே நம்மால எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. ஆனா அங்க போன பிற்பாடு எல்லாம் செய்யலாம். நினைச்சா உடனே நடந்துடும். நம்ம இங்க சக்கரை பொங்கல் வேணும்னா உடனே வந்துடும். ஆனா அங்க போய் சக்கரை பொங்கல் நினைப்போமானா நினைக்க மாட்டோம். ஏன்னா அதை விட உயர்ந்ததாக பகவானுக்கு நேரம் நம்ம நிற்க போறோம். பகவானுக்கு முன்னாடி ஆழ்வார் இங்க இருக்கார். இதே ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டோம்னு வச்சுங்களேன், ஆழ்வார் நமக்கு பக்கத்திலே இருப்பார், நேரம் இருப்பார், பிரத்யட்சமா இருப்பார். அவரை நம்ம சேவிக்கலாம். இங்க நம்ம ஒரு சிலாரூபமாக சேவிக்கிறோம். அங்க போனோம்னா பிரத்யட்சமா ஆழ்வார் அப்படியே சேவிக்கலாம். பெருமாளை பக்கத்திலேயே நிற்கலாம். பெருமாளோட மடியில போய் உட்காந்துக்கலாம். அவர்கிட்ட போய் பேசலாம். அவருக்கு பக்கத்திலேயே நின்று எப்போதும் அவருக்கு கைங்கரியம் செய்து கொள்ளலாம். அங்கேயே நிற்கலாம். பெருமாள் திருவடியில புஷ்பத்தை சேர்க்கலாம். இப்ப நம்ம யாராலும் பெருமாள் சன்னதி மூலஸ்தானத்துல போய் நான் திருவடியில புஷ்பம் சேர்க்கிறேன்னா யாராலும் விடுவாளோ? விடமாட்டான். ஆனா இங்க பார்த்தோம்னா சிலா திருமேனியோடு இருக்கக்கூடிய பகவானுக்கு நம் ஒவ்வொருவராலும் அதை செய்ய முடியாது. அர்ச்சக சுவாமி மட்டும்தான் செய்யலாம். ஆனா அங்க போனா நேர தத்ரூபமா சேவிக்க போறோம். ஆனா அவருடைய திருவடிக்கு நம்ம கையாலே புஷ்பத்தை சேர்க்கணும். அப்ப இது விட அது வசதியோ இல்லையோ? இதை காட்டிலும் வசதி அது. அப்ப இமையோர் தலைவான்னு சொன்னா பகவானுடைய அவன் இருக்கக்கூடிய இடம் பரமபதம்னு பேரு. பரமபதம் அப்படின்னு சொன்னா பரம், இதற்கு மேம்பட்டதான உயர்ந்ததான இடம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தமே என்ன? இதுதான் டெஸ்டினேஷன், போய் சேர வேண்டிய இடம் தான் பரமபதம். பெருமாள் நித்திய வாசமாக நித்தியமா இருக்கக்கூடியது. இங்கே சிலாரூபமா இருக்கார் பெருமாள். ஆனா அங்க பார்த்தோம்னா நேர சேவிக்கலாம். ஆதிசேஷனுக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருப்பார். ஆதிசேஷன் அப்படியே கொடையா வச்சுட்டு இருப்பார். அது கீழே பெருமாள் உட்கார்ந்துருப்பார். அப்படி ஒரு காலை கீழே தொங்க விட்டு இருப்பார். இடது காலை தொங்க விட்டுட்டு வலது காலை அப்படி மடிச்சு வச்சுட்டு உட்கார்ந்துருப்பார். அப்படி ஒத்த கால் அப்படி கீழே தொங்கிட்டு இருக்கும். திருவடி இருக்கும். அப்படி பார்க்கப்பா ஒரு பக்கத்துல மகாலட்சுமி தாயார், மற்ற பக்கத்துல பூதேவி தாயார், அப்புறம் பக்கத்துல நிலாதேவி தாயார், எல்லாரும் இருப்பா. கருடன் ஒரு பக்கம் இருப்பார், ஹனுமான் மற்றொரு பக்கம் இருப்பார், ஆதிசேஷனுக்கு கீழே இருப்பார். பார்த்தோம்னா ஒரே நித்திய சூரிகள், அவர்கள் தான் விண்ணவர்கள். அந்த விண்ணவர்கள் எல்லாரும் பெருமாளுக்கு ஒரே கோஷம், ஹாவு ஹாவு ஹாவுன்னு சாமகானத்தால செவிச்சுட்டே இருப்பா. எப்போதும் திருவாய்மொழி ஒரு பக்கம் செவிச்சுட்டே இருப்பா, ஒரு பக்கம் வேதம் செவிச்சுட்டே இருப்பா. வேற எதுவுமே கிடையாது. அப்படியா பிரசாதம் உண்டா சுவாமி? பிரசாதம் இருக்குமா அப்படின்னா அங்கதான் பசியே கிடையாது. பசிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அங்க தாகம்ங்கிற ஒரு விஷயமே கிடையாது. தூக்கம்ங்கிற விஷயமே கிடையாது. பிணிங்கிற விஷயமே கிடையாது. துக்கம் கிடையவே கிடையாது. அப்ப இந்த விஷயங்கள்லாம் இல்லாத போதும் நம்ம வாட்டுக்கு பகவானை நினைத்து கொண்டே நின்று கொண்டே இப்படி சிவிச்சுட்டே இருப்போம். ஆஹா, இமையோர் அதிபதின்னு சொல்ற இடத்துல ஆழ்வார் என்ன சொன்னார்? பரமாத்மாவுடைய சொரூபத்தை சொல்லுகிறார். பரமாத்மாவுக்கு இருக்கக்கூடிய சொரூபம், அவன் இருக்கக்கூடிய இடம் ஸ்ரீ வைகுண்டம், பரமபதம், நலம் அந்தம் இல்லதோர் நாடு. ஆழ்வார் தெரிவித்தாரோ இல்லையோ? நலமந்தம் இல்லதோர் நாடு புகுவீர்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். நலத்துக்கு அந்தம் இல்லாத இடம். நலம்னு சொன்னா க்ஷேமம், நம்மளை
இன்னைக்கு ஒருத்தர் கேட்குறார், அடி என்ன கேட்டார், இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு வந்து கேட்டார், சுவாமி எப்படி இருக்கீ, சௌக்கியமா இருக்கீரா அப்படின்னு கேட்டார். இருக்கேன் சுவாமி. யாராலும் நம்ம யாரான்னு சொல்லுவோமோ, ரொம்ப நன்னா இருக்கேன் யாரான்னு சொல்கிறோமோ? யாரோ ஒவ்வொருத்தர் 2 பேர் சொல்லுவா, ஏதாவது ஒவ்வொருத்தர் 2 பேர் சொல்லுவாளா இருக்கும். ஆனால் முக்கால்வாசி பேரை கேட்டோம்னா இருக்கேன் அப்படி தான் சொல்லுவோம். முழுசாலாம் திருப்தியாலாம் சொல்லிட மாட்டோம். இருக்கேன், என்னவோ இருக்கேன். சில பேர் சொல்லுவா, கொஞ்சம் வயசாகிடுதுன்னா என்னவோ இருக்கேன் அப்படின்பா. இன்னும் கொஞ்சம் வயசாகிடுதுன்னா உடம்பு இருக்க வேண்டிய இந்த வயசுக்கு எப்படி இருப்போமோ அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. அப்போ யாரும் திருப்தியாக சொல்லிட மாட்டோம். ஏன்னா அவ்வளோதான், இங்கே அவ்வளோதானே, இதுக்கு மேலே திருப்தியாக இருக்கேன்னால சொல்ல முடியாது. ஆனால் அங்கே போய்விட்டால், பரமபதத்துக்கு போய்விட்டால் நலத்துக்கு குறைவே கிடையாது. நலம் அந்தம், அந்தம்னா முடிவு, நலம்னா க்ஷேமம். இல்லதோ நலத்துக்கு அந்தம் என்பதே இல்லாத ஒரு நாடு தான் பரமபதம். அங்க இருக்கிற எம்பெருமானுக்குத்தான் பரம் அப்படின்னு பேர். அதனாலதான் அவர் என்னன்னு சொல்றோம், பரமபதநாதன் அப்படின்னு சொல்றோம். பரமபத நாதன், நாதன்னா சுவாமி. பரமபதம் அப்படின்னு சொன்னா இந்த நாதன் இருக்கக்கூடிய இடத்துக்கு பரமபதம்னு பேரு. ஏன்னா அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது, அதுதான் டாப், டாப் மோஸ்ட், இந்த அல்டிமேட் அப்படிங்கிற அளவு. அதுதான் அந்த அல்டிமேட். அல்டிமேட்டுன்னு சொன்னா சுவாமி அல்டிமேட்டுன்னு சொன்னோம்னா நமக்கு உடனே ஞாபகம் வரணும் பரமபதம், அதுதான் சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு ஞாபகம் வரணும். ஏன்னா இந்த அல்டிமேட்டுன்னு சொல்லிட்டோம்னா எல்லாரும் சொல்றோம் எப்படி இருக்கு அப்படின்னா அல்டிமேட்டா இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னன்னா ஒருவேளை பகவானை நினைத்து கொண்டு இவர்கள் சொல்லுகிறார்கள் போலோ அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். எல்லாத்தையுமே நம்ம பகவானோட இணைச்சுடலாம். அப்ப இப்போ ஒண்ணும் இல்லை, இந்த இட்லி பிரசாதம் கொள்ளு, இட்லி பிரசாதம் ஒன்று பண்ற போது அரிசி மாவு, அரிசி, உளுந்து ரெண்டையும் ஊற போட்டு ஒரு 4 மணி நாள் ஊற போட வேண்டியது. இதை தனியாக ஊற போட்டு அது தனியாக ஊற போட வேண்டியது. அது சில பேர் தெரியாமல் என்ன விட்டா ரெண்டையும் சேர்த்தே அரைச்சி விட்டுருவா. அரைச்சி விட்டா அது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் இதை தனியாக அரைக்கணும், அதை தனியாக அரைக்கணும். அரைச்சி விட்டு அது ரெண்டையும் சேர்க்கணும். சேர்ந்துட்டு சில பேர் என்ன பண்ணா, கையெல்லாம் போட்டால் இப்படிலாம் ஆகிடுமே, இது ஆகிடுமே, அது ஆகிடுமேன்னு வேறு பண்ணுவா. அது புளிப்பே வராது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அது எல்லாம் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக உப்பு என்ன சேர்க்கணுமோ அதை சேர்த்துட்டோம்னா அது ரொம்ப நல்லா. இப்போ அதுக்குள்ளே எப்படி இருக்குன்னா, உள்ளுக்குள்ள கார்போஹைட்ரேட்டும் இருக்கு. உள்ளுக்குள்ள கார்போஹைட்ரேட், ஏன்னா அரிசியில் நம்ம கார்போஹைட்ரேட் இருக்கு அப்படின்னா அது கார்போஹைட்ரேட்ங்கிற ஒரு சத்து இருக்கோ இல்லையோ, இந்த புரதச்சத்துங்கிறோம், அது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் புரோட்டீன் இருக்கு. புரோட்டீன்னா அண்ணா அதுதானே நல்லது உடம்புக்கு. அது மாவு சத்து. கார்போஹைட்ரேட்னா மாவு சத்து, புரோட்டீன் சொன்னால் புரதச்சத்து, பருப்பு வகைகளெல்லாம் இருக்கக்கூடிய சத்து புரதம்னு பேர். இப்போ இது ரெண்டுமே சேர்ந்துருக்கு. அப்போ அதில் வந்து மாவு சத்து இருக்கு, புரதச்சத்து இருக்கு, ரெண்டு சேர்ந்துருக்கு. அதை நல்லா கொதிக்க வச்சு ஒரு பானையில் வச்சு அதை கொதிக்க வச்சோம்னா நல்லா அப்படி சுட 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 காலம்புரை 8 மணிக்கு அதோட நல்லா ஒரு சட்னி எல்லாம் சேர்த்து பெருமாளுக்கு கண்டருளை பண்ணி அதை தோச்சி அம்சிஞ்சோம்னா ஆனந்தமாக இருக்கு. ஒரு 10-12 சுலபமாக உள்ள போகும். அப்போ எவ்வளவு நல்லா இருக்குன்னா, அப்போ அதுக்குள்ளே நம்ம பார்த்தோம்னா இட்லின்னு சொல்கிறோம், அதுக்குள்ளே பார்த்தோம்னா அதுக்குள்ளே மாவு சத்து இருக்குது, புரத சத்து இருக்குது. அப்போ இதை எப்படி நம்ம நினச்சிக்கலாம் அப்படின்னா, அந்தரியாமி மாதிரி உள்ளுக்குள்ள இருக்காரு. இட்லி எடுத்துட்டோம்னா அதுக்குள்ள பகவான் எப்படி நமக்குள்ள இருக்காரோ அது மாதிரி இட்லி பிரசாதத்துக்குள்ள அந்தரியாமியாக இது ரெண்டு இருக்கு. அப்படின்னா இது பகவானுடைய ஒரு ஸ்திதியை கூட ஒரு இட்லி பிரசாதத்துல கூட நினைச்சுக்கலாம். இப்ப எதை பார்த்தாலும் பகவானுடைய நினைவாகவே வர வேண்டும் இருக்கட்டும். இமையோர் தலைவான்னு சொன்னா அந்த பரமபதத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை இமையோர் அதிபதி என்று சொல்லுகிறோம். அப்படி சொன்னதுனால இவருக்கு என்னன்னு சொல்றோம், பரஸ்வரூபம், பகவானுடைய சொரூபம் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த பாசுரம் திருவிருத்தத்துல முதல் பாசுரம், திருவாய்மொழியில முதல் பாசுரம், அதுல ஒரு சப்தம், இதுல ஒரு சப்தம். ஆக இமையோர் அதிபதி அப்படின்னு சொல்லிட்டோம்னா, குழந்தைகள் ஆண் குழந்தை பிறந்தா இமையோர் அதிபதி கூட வைக்கலாமே. இப்போ பெருமாள் பேர் தானே எல்லாரும் வைக்கிறோம். அவா குழந்தைக்கு ஆண் குழந்தை பிறந்தா பெருமாள் பேர், பெண் குழந்தை பெருமாள், தாயார் பேர் எத்தனை வைக்கிறோம். இனிமே அவளுக்கு பேரம்பேத்திகள்லாம் பிறந்ததுன்னா அவளுக்கு என்ன சொல்லலாம், இமையோர் அதிபதினு பேர் வைக்கலாம். எவ்வளோ அருமையான பேர் பார்த்தா. ஆழ்வார், நம்மாழ்வாருடைய சப்தமே, அவர் வச்ச சப்தமே இருக்கு, பெருமாளோட பேரும் இருக்கு. இதை விட வேற என்ன வேணும்?
இமையோர் அதிபதி அப்படிங்கிற ஒரு பேர் வைக்கலாம். ஆக பரமாத்மாவுடைய சொரூபத்தை சொல்லக்கூடியதுதான் அதுல முதல் வார்த்தை, இதுல ஒரு வார்த்தை, ரெண்டையும் சேர்த்து சொல்லுகிறார். அப்ப பரஸ்வரூபத்தை சொல்லுகிறது. இது முதல். பரஸ்வரூபங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பரமாத்மாவினுடைய சொரூபம் தான் பரஸ்வரூபம் என்று பேர். ரெண்டாவது ஜீவாத்மாவினுடைய சொரூபம். ஜீவாத்மா நம்ம தான். பஞ்சாமிர்தம்னு சொன்னேன், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சாமிர்தம்னு சொல்லியிருக்கேன். 5 விஷயத்தை பத்தி சொல்ல போறோம்னு சொல்லியிருக்கோம். இப்பதான் முதல் அர்த்தம் சொல்லிடுவோம். ரெண்டாவது ஜீவாத்மாவினுடைய சொரூபம். நம்ம எல்லாரும் இருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜீவாத்மா. ஆக ஜீவாத்மாவினுடைய சொரூபம் என்ன? நமக்கு என்ன சொரூபம் இருக்கும்? ஜீவாத்மாவினுடைய சொரூபம் என்னன்னா, இவனுக்கு சேஷத்துவம் அப்படின்னா பகவானுக்கு நான் தொண்டு செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் தான் இவனுக்கு இருக்கணும். பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும். அவனுக்கு தொண்டு செய்வதுதான் இந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய சொரூபம். பரமாத்மாவுடைய சொரூபம் என்ன? ஸ்ரீவைகுண்டத்தில் இருப்பார். அவர் தான் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணுகிறார். அவர் தான் நம்ம எல்லாரையும் ரட்சிக்கிறார். அவர் தான் நம்மளை இந்த உலகத்தையே முடிக்கிறார். முடிச்சுட்டு நம்ம எல்லாரையும் அவனுடைய திருவடிக்கு கீழே நித்தியமான, அதான் அர்த்தம், நித்தியமான கைங்கரியத்திலே கொண்டு சேர்க்கிறார். அதுதான் அவர் பண்றது. இந்த ஜீவாத்மா என்ன பண்றான்னா, ஜீவாத்மா எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் நான் சுதந்திரன் அல்லன். சுதந்திரன். பாரத தேசத்துக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு சுவாமி. எப்போ கிடைச்சது? இன்னும் 1947 கிடைச்சதுன்னு சொல்றோம். இது யார்கிட்டேருந்து கிடைச்சதுன்னா வெள்ளக்காரன்ட்டேருந்து கிடைச்சிது. அவன் நம்மளை ஏதோ வியாபாரம் பண்ணுறேன்னு இங்கே வந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே பூந்தான். இந்த வாசலில் இருக்கேன்னு சொன்னான். கொஞ்சம் உள்ளே வந்துக்கிறேனே, தென்னைக்கு வந்துக்கிறேனேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நடுவுள்ளுக்கு வரட்டமான்னா, அதுக்கப்புறம் நம்மளை வெளியில் தொட்டான். முடிஞ்சு போச்சு. வியாபாரம் பண்ண வந்தவன் இத்தனை காரியம் பண்ணிவிட்டு நான் தான் உனக்கு ராஜான்னுட்டான். பின்னாடி நான் தான் உனக்கு ராஜா, நான் சொல்லதை தான் நீ கேட்கணும்னு அவன் துப்பாக்கி வச்சு மிரட்ட ஆரம்பிச்சான். இதான் நடந்தது. ஆனால் நான் யாருக்கு அடிமைப்பட்டவன்னா, நான் சுதந்திரன். இப்பவும் சுதந்திரன் அல்லன். முன்னாடி சுதந்திரம் கிடைச்சது அது நாட்டுக்கு கிடைச்சது. வேறொரு தேசத்துல இருக்கக்கூடியவனிடத்திலேருந்து நமக்கு நம்முடைய உரிமைகள் கிடைத்ததுங்கிறது அது ஒரு சுதந்திரம். அது நாட்டுக்கு சுதந்திரம். ஆனா நமக்கு சுதந்திரம் உண்டான்னா நான் சுதந்திரன் அல்லன். நம்ம சம்பிரதாயத்துக்கே உயர்ந்த விஷயம் இதுதான், ரொம்ப முக்கியமானது. நான் எனக்கு உரியவன் அல்லன். நான் தான் பெரியவன். எல்லாரும் சொல்ற மாதிரி அவாவா வீட்டில் எத்தனை வாக்குவாதம் பண்ணுறோம். நான் சொல்லதைத்தான் நீ கேட்கணும் அப்படிம்போம். அது நல்லதுக்கு பண்ணலாமா இருக்கும். ஆனால் சந்நிதியில் போய் பெருமாளே நீ பெரியவனா நான் பெரியவனா, ஆழ்வார் அதையும் கேட்டார். யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார், ஊன் பெரியமேன் யான் உன்னூன். ஆழ்வார் இதே சொன்னார். அதாவது யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார்னு வச்சுக்கணும். யான் பெரியன் ஆழ்வார் சொல்றார். அதாவது புவியும் இருவிசும்பும் நின்னகத்த. ஆழ்வார் சொல்றது புவியும் இருவிசும்பும் நின்னகத்த. இந்த பூலோகம் முழுக்க உங்ககிட்ட இருக்கு, ஒன்னை என் மனசுக்குள்ள வச்சிருக்கேன். இந்த ஆழ்வார் தான் சொல்றார். பூமியும் 2 லோகம் 7 14 லோகங்களும் பெருமாளே உன்னுடைய வசம். ஆனா உன்னை பத்தியே நினைச்சுட்டு இருக்கேனோ இல்லையோ, அதனால நீ என் மனசுக்குள்ள இருக்க. அப்ப இந்த உலகமும் சேர்த்து தான் உங்ககிட்ட இருக்கு. என் மனசுக்குள்ள நீ வந்துட்டே அப்படின்னா இந்த உலகமே என்கிட்ட தான் இருக்கு. ஆழ்வார் சொல்றார், பெருமாள்கிட்ட சொல்றார். புவியும் இருவிசும்பும் நின்னகத்த யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் பெரிய. இப்ப யார் தெரியுமா பெரியவன்? நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தக்கூடாது. யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார். நீ பெரியவங்கிறது யாருக்கு தெரியும்னு ஆழ்வார் கேட்கிறார். இந்த யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார்னு சொல்லக்கூடாது. யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார். நீ தான் இந்த உலகத்து காட்டிலும் உயர்ந்தவன் என்பது யாருக்கு தெரியும்னு ஆழ்வார் நம்மளை பார்த்து கேட்கிறார். அப்படி பார்த்தோம்னா அப்ப இந்த ஜீவாத்மாவினுடைய சொரூபம் என்ன? நான் சுதந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடாது. பகவானுக்கு அடியவன்கிற நினைவு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் பகவானுக்கு அடிமைப்பட்டவன், அவனுடைய திருவடிகளுக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவன், அவனுடைய திருவடிகளே எனக்கு வழி,
அவனுடைய திருவடியே நமக்கு புகலிடம். அதுதானே ஆழ்வார் சொன்னார், புகழொன்னு இல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இதைத்தானே சொன்னார் ஆழ்வார். புகழ் ஒன்று இல்லா அடியேன். அடியேன்னு சொன்னாரா இல்லையா? இப்ப அடியேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் உனக்கு சேஷப்பட்டவன் என்பது அர்த்தம். அதனாலதான் இந்த ஜீவாத்மாவனுடைய சொரூபத்தை ஆழ்வார் எங்க வச்சார் அப்படின்னா இந்த 2 பாசுரம் தான் திரும்ப திரும்ப கேட்கணும், நன்னா கேட்கணும். இந்த பாசுரம் திருவிருத்தத்துல பாசுரம் பொய்யென்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்ன நீர்மை இனியாமராமை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். இன்னின்ன நீர்மை இனியாமராமை என்னென்னு கேட்டருளா அடியேன் செய்யும் விண்ணப்பமே பாசுரம். அப்புறம் திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய உயர்வர உயர்நலம் 2 பாசுரம். அப்ப அதுல பிரபந்தத்துல பாசுரம், கடைசி பிரபந்தத்துல பாசுரம். இப்ப 2 ஒரு அர்த்தம் பார்த்துருக்கோம், இமையோர் அதிபதி பார்த்துருக்கோம், பரமாத்மாவனுடைய சுரூபத்தை சொல்லுகிறதுன்னு பார்த்துருக்கோம். 2வது இப்ப ஜீவாத்மாவனுடைய சுரூபம் பார்க்கணும் இல்லையா? அதை எங்க தெரிஞ்சுக்கலாம்னா அடியேன் மனநே, அடியேன் செய்யும் விண்ணப்பம் மேல அடியேன் வந்திருக்கோம் இல்லையோ. பொய்யென்ன பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் என்ன நீர்மை இனியாமுறாமை என்னென்ன யொனிமாய் பிறந்த இமையோர் தலைவா மெய்நின்று கேட்டருளாய் அடியேன். இந்த அடியேன் வந்திருக்கோம் இல்லையோ, இந்த அடியேனையும் அதுக்கப்புறம் அந்த பிரபந்தத்துல திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன் அயர்வரவன் அயர்வரும் அவர்கள் அதிபதி எவனவன் துயரது சுடரடி தொழுது எழியன் மனநே. அப்ப அடியேன் மனநே, இது 2 சேருங்க. அடியேன் மனநேன்னு சொன்னா ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபம். ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய ஸ்வரூபம் என்ன? அடியேன். நம்ம எல்லாரும் சொல்றோம், என்ன சொல்றோம்? நான் தான் யாரு தெரியுமோ இல்லையோ, நான் தான் பேசுறேன் ஆறான்னு சொல்றோமா? சொல்றது என்ன சொல்றோம்? அடியேன். ஏன் அடியேன்னு சொல்றோம் அப்படின்னா அடியேன் பகவானுக்கு அடிமைப்பட்டவன் அப்படின்னா அடியேன்னு இந்த அடியேன்னு அது கிடையாது. அப்ப அடியேன்னு சொல்ற போது என்ன வரணும்? தாசத்துவம் வர வேண்டும், தாசியனா இருக்கணும். நிறைய படிச்சவாளை பாருங்க, ரொம்ப அவ பார்த்தோம்னா அவ அப்படி வெறப்பாலாம் நிற்கவே மாட்டான், அப்படியே குனிஞ்சிருப்பான். படித்தவர்கள் எப்போதுமே எப்படி ஒரு பயிர், நெல் பயிர் இருக்கும் இல்லையோ, நெல் பயிர் வளருது, முதல்ல சின்னதாக வரும், அப்புறம் கொஞ்சம் பெருசாக வரும், அதுக்கப்புறம் நாத்தெல்லாம் எடுத்து இன்னும் கொஞ்சம் நன்னா வளரும், அப்புறம் பெருசாக வரும். ஒரு 4 மாதம் ஆச்சுன்னா நன்னா வளர்ந்து அதோட தொகையெல்லாம் அப்படி வளர்ந்து அதில் நெல்மணிகள்லாம் வந்துடும். நெல்மணிகள்லாம் வந்ததுக்கப்புறம் அதோட பாரம் கொஞ்சம் கூட போடும். நிற்கிறது விட்டு தானே, செடி தானே, அப்போ எப்படி நிற்கும்? அப்படி நிற்கும். நெல் செடி நன்னா நெல் மணிகள்லாம் வந்துருதுன்னா இப்படி வரப்பா நிற்காது, அப்படி வந்துடும். அப்போ நெல்மணிகள்ங்கிறது நமக்கு ஆதாயம், நெல்மணிகள்ங்கிறது நமக்கு ஆதாயம், ஆகாரம். நமக்கு ஆகாரத்தை கொடுக்க போறது அப்படின்னா அது எப்படி நிற்கணும்? வரப்பா நிற்கணும். நான் தான் உங்களுக்குலாம் சாப்பாடு அப்படி இருக்கணுமா இல்லையா? ஆனால் அது அப்படி இல்லை. எப்படி இருக்கு? அப்படி பணிவா இருக்கு. அப்ப தலையில பாரம் ஏற ஏற அது பணிஞ்சிருக்கு. அதே போல தலையில இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விஷயம், அதாவது பகவானை பத்தின விஷயம் இவனுக்கு வர வர எப்படி இருக்கணும்? அப்படி தலைகுனிவோடு இருக்கணும். அப்படி நாம் நம்மை தாழ்த்தி கொண்டு நாம் பிறருக்கு, பாகவதர்களுக்கு, பகவானுக்கு அடியவன் அப்படிங்கிற அந்த எண்ணம் மனதுக்குள்ள இருந்தா தான் பணிவு வரும், இல்லைன்னா பணிவு வராது. ஆக ஜீவாத்மாவுக்கு சொரூபம் என்ன? சேஷத்துவம். ஜீவாத்மாவனுடைய சொரூபம் சேஷப்பட்டவன்கிற எண்ணம் இருக்கணும். அதை எங்க சொல்றார் ஆழ்வார்னா பிரபந்தத்துல முதல் பாசுரத்திலே அடியேன்னு சொன்னார். இந்த அடியேங்கிறது ஜீவாத்மா தானே. அதே போல மனநே, மனநேனா மனதுக்கு புலப்படணும் இல்லையோ. பல விஷயங்கள் நமக்கு மனசுக்கு புலப்படாது. மனசுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளவுலாம் வாயில சொல்லிவிட்டேன், கொஞ்சம் வேகமா சொல்லிவிட்டேன், கொஞ்சம் வேகமா பேசிவிட்டேன், திட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லுவா. மனசுக்கு தெரியல, டக்குன்னு சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த மனநேனா மனதுல முதல்ல புரிய வேண்டும். ஆழ்வார் பாருங்க, உபதேசம் பண்ணுவார். உபதேசம்னா சில இடங்கள்ல உபதேசம் இப்படி இருக்கும், ஆனா சில இடங்கள்ல காஞ்சிபுரத்தில் பெருமாள் ஆழ்வாருக்கு மனநேன்னு தன்னுடைய மனதுக்கு உபதேசம் பண்ணி கொள்ளுகிறார் ஆழ்வார்.
நமக்கு உபதேசம் பண்ற ஒரு பக்கம், பரோபதேசம்னு பேரு. பர உபதேசம், பிறருக்கு உபதேசம் பண்ணுவது பரோபதேசம். ஆனா ஆழ்வார் இங்கே என்ன பண்றாருன்னா, தொழுது எழி என் மனநேன்னு மனதுக்கு உபதேசம் பண்ணுகிறார். ஐயா நீ யாரு தெரியுமா, நீ பரமாத்மாவுக்கு சேஷப்பட்டவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஆழ்வார் தன்னுடைய மனதுக்கு உபதேசம் பண்ணுகிறார். அப்ப மதோபாசுரத்தில் அடியே, திருவிருத்தத்தில் இருக்கக்கூடிய அடியன், அத்திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய மனனே, இது ரெண்டையும் சேர்த்தோம்னா அடியேன் மனனே என்று சொன்னால் அது ஜீவாத்மாவனுடைய சொரூபத்தை சொல்லுகிறது. அதுதான் ஸ்வஸ்வரூபம். முதல்ல சொன்னது பரஸ்வரூபம், பரன்னா பரமாத்மாவனுடைய சொரூபம். ரெண்டாவது ஜீவாத்மாவனுடைய சொரூபத்தை சொல்றது ஸ்வ. ஸ்வன என்னோடது, ஸ்வ நான் தான், ஸ்வ அப்படின்னா ஸ்வ என்னுடையது சொரூபம். ஜீவாத்மாவனுடைய சொரூபம் அடிமைப்பட்டவன் அப்படிங்கிறது. அதனால அடியேன் மனனே அப்படின்னு சொல்லிட்டார். இது இரண்டாவது ஸ்வரூபம். முதல்ல பரஸ்வரூபம், ரெண்டாவது ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபம் ஸ்வஸ்வரூபம் அப்படிங்கிறது. ரெண்டு விஷயம் ஆயிடுச்சு. மூணாவது, நமக்கு நிறைய விரோதிகள்லாம் இருக்கு. எனக்கு அவர் எதிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இருக்கார் பார், முதல்ல பக்கத்து வீட்டிலக்காரர் அவர் தான் விரோதி, ரொம்ப எனக்கு எதிரி சுவாமி, இவன் தான் எதிரி அப்படின்னு போவோம். நம்ம பக்கத்து வீட்டில் இருக்காம எப்போ பார்த்தாலும் எனக்கு தொல்லை கொடுக்குறதே வேலை. நான் ராத்திரி தூங்குற போது தான் பெருசாக பாட போகிறான், அதை எதோ பண்ணுறான், எனக்கு தூக்கம் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே பக்கத்து வீட்டில் இருக்கான், எனக்காகவே அனுப்பிச்சி வச்சிருக்கா ஆரோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பின்பக்கம் இருக்காம்பார், அவனும் இப்படி தான், நம்மளை வாழவே விட மாட்டான். முன்னாடி இருக்கிறவன், பின்னாடி இருக்கிறவன், அண்டையில் இருக்கிறவன், மேலே இருக்கிறவன் எல்லாம் சங்கடம். அப்படின்னா இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் எனக்கு விரோதி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் விரோதி இதுவா? விரோதி அதுவே கிடையாது. பக்கத்தில் இருக்கிறது, நம்மளை விட்டு வெளியில் எதுவுமே விரோதியே கிடையாது. என்ன பண்ண முடியும்? நம்ம கஷ்டம் கொடுக்கணும், கொடுத்தா கொடுத்துட்டு போகிறான். ஏன்னா உள்ளுக்குள்ள ஆத்மா இருக்கு பார்த்தீங்களா, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பெருமாள் இருக்காரு, ஒவ்வொருத்துக்குள்ளேயும் பெருமாள் இருக்காரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காகத்தான் 6 டே ரொம்ப கோவப்படாதேன்னா, அங்கேயே பெருமாள் இருக்கார். பெருமாள் இருக்கிறது தெரிஞ்சுதான் நம்ம அவளை திட்டுறோம். பெருமாள்லாம் நம்ம திட்டுவோமா? பெருமாள் முன்னாடி வந்து என்ன பண்ண, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு பெருமாளை என்னைக்காவது திட்டுருவோமா? நம்ம 6 திட்டுறதுக்கு தைரியம் உண்டா? அவர்கிட்ட வந்தோம்னா அழுக ஆரம்பிச்சிடுறோம். ஏன்னா பெருமாளே உன்னை வந்து சேவிக்கிறேனே, ஏதாவது நல்லது பண்ணா தேவலாமே அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம். பெருமாளை வந்து 6 திட்டுறதுக்கெல்லாம் யாருக்கும் தைரியமே கிடையாது. ஆழ்வார்கள் மட்டும்தான் கொஞ்சம் கோபதாபத்தோடு பேசுவா, ஊடலில் பேசுவா, அப்படி ஆசையில் பேசுவா, அதெல்லாம் பண்ணுவா. நம்மெல்லாம் அதெல்லாம் பண்ணவே மாட்டோம். ஆனால் நமக்கு புரியப்பட மாட்டேங்குது. அது வரைக்கும் அவரை திட்டுற வரைக்கும் நமக்கு புரியப்பட மாட்டேங்குது. உள்ளுக்குள்ள பகவான் உறைந்து கிடக்கிறாருங்கிற எண்ணம் நமக்கு புரியல, மனசுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால தானே சொல்கிறோம். ஆஹா, விரோதிங்கிறது வேற எங்கேயுமே கிடையாது, வெளியில எதிரிங்கிறது கிடையாது, நமக்குள்ளேயே இருக்கு. நமக்குள்ளே இருக்குன்னா ஆறுது, நமக்குள்ள இருக்கிற எதிரி யாரா இருக்கும்? ஆனா நமக்குள்ள ஆசைகள்னு நிறைய இருக்கும், அதுவே நமக்கு எதிரி தான். அதான் காமம் அப்படின்னு சொல்றான். காமம்னா தப்பான வார்த்தை கிடையாது, ஏதோ நம்ம வேற ஏதோ புரிஞ்சுக்கிறோமே தவிர, காமம்னு சொன்னாலே ஆசைகளைத்தான் காமம். சாப்பாட்டுல ஆசை இருந்தாலும் காமம் தான். சாப்பாட்டின் பேர்ல நமக்கு ரொம்ப ஆசை இருக்கு அப்படி சொன்னா அதுவும் காமம் தான். ஒரு பெருசா ஏதோ வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அதுவும் ஆசை தான், அதுவும் காமம் தான். அப்புறம் ஆரையோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம், அதுவும் காமம் தான். அதே போல நன்னா உடை உடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், அதுவும் காமம் தான். நன்னா உடை உடுத்தி கொள்ளுவது, அலங்காரம் பண்ணி கொள்ளுவது, இதெல்லாமே ஒரு ஆசை தான் நமக்கு. அதுக்காக என்ன கிழிச்சலை போட்டுட்டா வர முடியும்? அதுக்காக கிழிச்சலை போட்டு வரணும்னு யாரும் சொல்லலை. ஆனால் அதுல ரொம்ப ஈடுபாடு, அதாவது ஒரு சாதாரணமாக இருப்பதை காட்டிலும் உயர்ந்த ஈடுபாடு காட்டினோம்னு சொன்னா அதுவே காமம் தான். அதுதான் ஆழ்வார்கள்லாம் சொல்லும் போதும் ஆச்சாரியர்கள் சொல்ற போதும், அறம் பொருள் வீடுதற்கென்னுரைத்தான் வாமனஞ்சீலனி ராமானுஜன், எல்லாம் ஒண்ணுதான். ஆமது காமம் கண்ணனேன்னு சொன்னார் அவர். கிருஷ்ண காமம் என்பது வேண்டும். உலகத்து காமங்கிற அறம் பொருள் இன்பம் வீடுன்னு 4 புருஷார்த்தங்களை சொல்றோமே,
இந்த புருஷார்த்தங்கள் காமங்கள் அல்ல. ஆனா எது காமமா இருக்கணும்னா கிருஷ்ண காமமே காமம். பகவானை பத்தினதாக இருக்கக்கூடிய ஆசை இருக்கும் இல்லையோ, அது நிறைய இருக்கலாம். ஆசையோ பெரிது கொள்க அலைகடர் வண்ணர்பாலேன்னு திருக்குறுந்தாண்டகத்துல திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். ஆசையோ பெரிது கொள்க, நினைக்கிறது ரொம்ப பெருசா நினைக்கும். என்ன நினைக்கணுமானா அந்த அலைகடல் வண்ணர் அப்படின்னா பெருமாளை தான் சொல்லுது. அப்படியே கடல் நீர் போல நிறமா இருக்கும் இல்லையோ பெருமாளுக்கு, அதனால அலைகடல் வண்ணல் பாலேன்னு சொல்றார் ஆழ்வார். ஆக நமக்கு என்ன காமம்? நமக்குள்ள இருக்கக்கூடிய காமம், அதாவது குரோதம், மோகம், மதம், மாத்சரியம், இதெல்லாம் தான். அதாவது நமக்கு சின்ன சின்ன கோபதாபங்கள், நமக்கு இருக்கக்கூடிய ஆசைகள், இந்திரியங்களாலே ஏற்படக்கூடிய கோளாறுகள், இதெல்லாமே நமக்கு ஆசை தான். அப்ப வேற வெளியில போய் நம்ம எதுவுமே விரோதிகளை தேடுவதற்கு அவசியமே இல்லை. அது நிறைய விரோதிகள், அது தனியா பார்க்குற போது அது பெருசு, ரொம்ப பெரிய விஷயம். அதனால விரோதிகள் என்பது வெளியே அல்ல, நமக்குள்ளேயே இருக்கு. இந்திரியங்களே இருக்கு. நிறைய சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் என்ன, வயத்தை வலிக்கும். வயத்தை வலிச்சதுக்கப்புறம் வயிறு போக்கும். வயிறு போக்கினா 4 நாள் சாப்பிடவே முடியாது. அப்போ அது வயிறு நினச்சிக்கும், முதல்ல நினைச்சேன் இவன் எல்லாத்தையும் விண்டுன்னு உள்ள தள்ளுறான், அப்போவே நினைச்சேன் இதோ ஆக போகுதா நினைச்சேன், இது சரியா ஆயிடுது. இப்போ என்ன, சாப்பாட்டின் மேல இருக்கக்கூடிய காமத்தினாலே நமக்கு ஏற்பட்டது கஷ்டம். அதே போல பெருசா ஏதோ வாங்கணும்னு நினைச்சுன்னு பெருசா வாங்கினேன், கையில காசு இல்லை, கடனை வாங்கினேன், கடனை வாங்கி திருப்ப கொடுக்க முடியல, இப்போ கஷ்டம் தானே. இதுக்கு யார் பொறுப்பு? நான் தானே பொறுப்பு. நான் தான் வாங்கியிருக்கேன், என்னால் முடியும்னு நினைச்சுண்டு ஜீவாத்மாவருடைய சொரூபம் தெரியாம நான் அகங்காரத்தோடு என்னால் முடியும்னு நினைச்சு போனேன். 10 கோடிக்கு வாங்கினேன். என்னாச்சு? மொழி பிதுங்கி வெளியில வருது, அவ்வளோதான். வேற என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, திருப்பி கொடுக்க முடியல. என்ன பண்ணுவேன்? அப்புறம் அவன் நல்லா கம்பு தடியை கொண்டு வந்துடுவான். அங்கே கொண்டு வந்து கொடுக்குறியா இல்லை 2 அடி போடட்டுமா அப்படின்னு கேட்க போகிறான். இல்லைன்னா இதில் சொல்லிடுவா, நீதிமன்றத்தில் கூட்டு போய் நிறுத்திடுவா. நிறுத்திவிட்டா என்னால் கட்ட முடியலன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? அப்புறம் உள்ளுக்குள்ளே சிறைச்சாலைக்குள்ளே தள்ள வேண்டியதான். இப்போ எங்கே முடிஞ்சுது? ஆசையில் ஆரம்பிச்சது. எங்கே முடிஞ்சது? சிறைச்சாலையிலே முடிந்தது. இப்போ இது காமம். இப்போ இதெல்லாம் தான் எனக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கஷ்டம். ஆனால் பகவானை போய் சென்று சேருவதற்கு எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் என்ன? அதைத்தான் விரோதி ஸ்வரூபம் என்று சொல்லுகிறோம். அப்ப ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய விரோதி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விரோதி. விரோதினா நமக்குள்ள இருக்கக்கூடியது. ஐம்புலன்கள் நமக்கு இருக்கக்கூடிய பொறியைந்தும் நீங்கி புலனைந்தும் மேய, அதாவது பொறியைந்தும் நீங்கி புலனைந்தும் மேய பொறியைந்தும் நீங்கி நலமந்தமில்லதோர் நாடு புகுவீர்னு ஆழ்வார் திருவாக்கு. திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய பாசுரத்தை பார்த்தோம்னா 2ஆம் பத்துல புலனைந்தும் நீங்கி, இந்த 5 புலன்களும் நீங்க வேண்டும். சப்த, அதாவது பஞ்சபூதங்கள்னு சொல்லப்படுகிற அப்பு பிருத்திவி தேஜஸ்வாயு ஆகாசம், புலன் 5ம் சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தங்கள் இதெல்லாம் நீங்கணும். நீங்கி பிற்பாடு அதுக்கப்புறம் எப்ப நீங்கிறதுன்னு பார்ப்போம். எப்ப நீங்கும் நமக்கு இதெல்லாம் அப்படின்னா, படுத்த படுக்கையா பெரியவரா படுத்துட்டு பாரு இல்லையா, அப்பா அவர்கிட்ட போய் நான் இன்னைக்கு நன்னா ஒரு குழம்பு வச்சிருக்கேன், நன்னா ஒரு கூட்டு வச்சிருக்கேன், சாப்பிட்றீங்களா தாத்தா அப்படின்னு கேட்டோம்னா அவருக்கு கண்ணெல்லாம் அடைச்சி போய் கிடக்கும். அவருக்கு காதும் விழாது, கண்ணும் தெரியாது. அப்போ போய் நீங்க நன்னா சமைச்சு வச்சிருக்கீங்க சாப்பிட்றீங்களா தாத்தான்னு கேட்டான்னா அவர் இப்படி பார்ப்பார், சாப்பிட முடியலையேன்னு அழுவர். அப்ப சாப்பிட முடியாது இல்லையோ. அப்ப என்ன ஆறுத? இங்க இருக்கும்போதே ஒவ்வொரு இந்திரியங்களும் அழியத் தொடங்குகின்றன. இங்க இருக்கிற போதே நன்னா சின்ன வயசுல ஓடுவோம், மேலே குதிப்போம், கீழே குதிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மூட்டு வலி வந்துடுது இல்லையோ. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இருக்கக்கூடிய சக்திகள் குறைகிறது. ஏன்? இது பழுதடைஞ்சிருது. பழுதடைஞ்சிருதுன்னா இவ்வளவு வருஷம்தான் இருக்கும். அதனால எப்போதுமே அப்படியே இளமை பொங்கவே இருக்க போகிறோமா? இருக்க போறது கிடையாது. அது எல்லாருக்கும் நடக்கிறது. இன்னைக்கு முடிஞ்சு போச்சுன்னா ஒரு 24 மணி நேரம் பகவானை போய் சேருவதற்குள்ளே 24 மணி நேரம் குறைந்து விட்டது. ஆசைப்படணும் ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறோம். என்னோட வாழ்நாளில் ஒரு நாள் குறைஞ்சி போச்சுன்னா இது யாருக்கானு தெரியுமோ? நம்ம ஒவ்வொரு நாளும் பிறந்த நாளை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறோம். ஆழ்வாருக்கு கொண்டாடலாம்,
நமக்கு கொண்டாடினோம்னா இவன் ஆயுசு குறையிறது போய் கொண்டாடுறானே. யாராலும் சொல்லுவாளா? இவனுக்கு ஆயுசு குறையுதுன்னு தெரியவே இல்லை பாருங்க. உனக்கு ஒருவேளை பகவானை போய் சேர்றதுக்கு என்னோட ஒரு நாள் குறைஞ்சி போச்சுங்கிறது தெரிஞ்சு ஒருவேளை கொண்டாடுறோம் என்னவோ அது எனக்கு தெரியாது. ஆனா அப்படி தெரியாமலே கொண்டாடுறோம். நம்ம பகவானை போய் சேருவதற்குள்ள நாள் ஒரு வேளை வச்சிருக்கோமே, ஒரு 80 வயசுன்னு வச்சுக்கோங்க. 80 வயசுல ஒரு நாள் குறைஞ்சி போச்சுங்கிற ஒரு ஆனந்தம் ஏற்பட்டுடுத்து, அதனால நான் கொண்டாடுறேன்னு சொன்னோம்னா உண்மை என்ன வேணா வச்சுக்கலாம். ஆனா இவனுக்கு தெரியவே இல்லையே. ஆஹா, விரோதி என்பது புலனைந்தும் நீங்கி பொறியைந்தும், புலனைந்தும் மேய பொறியைந்தும் நீங்கி, இந்த சப்தஸ்வரூபங்களும் அதாவது பஞ்சபூதங்களும் பஞ்சதன்மாத்திரங்களும் நீங்கினா தான் பகவானை போய் சேர முடியும். ஆனா அந்த பகவானை சேருவதற்கு இதெல்லாம் விரோதிகள். இந்த லோகத்துல நிறைய விரோதிகள் இருக்கு. அதுக்கு பிராபிய விரோதின்னு பேரு, பிராபக விரோதின்னு பேரு, உபாய விரோதின்னு பேரு, நிறைய விரோதிகள் உண்டு. பெருமாளை போய் சேரணும், சமாசேனம் பண்ணிக்கணும், பெருமாள்கிட்ட போய் சரணாகதி அடைய வேண்டும் அப்படின்னா எத்தனை பேருக்கு அடையிறதுக்கு முடியாது? சரணாகதி பண்ணிக்கிறதுக்குன்னா இல்லை எனக்கு வேண்டாம், எங்கள் வீட்டில் அப்படி சொல்லுவா இப்படி சொல்லுவா, இது வேண்டாம் அது வேண்டாம், அப்படி இருந்தோம்னா அது சாப்பிடக்கூடாதான், இப்படி இருந்தோம்னா இது சாப்பிடக்கூடாதான், இதெல்லாம் எனக்கு கட்டமாக இருக்குது அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்லிட்டு காலத்தை கடந்து கொண்டே போகிறார்களோ இல்லையோ. அப்படி போயிட்டோம்னா பகவானை போய் சேர்றதற்கு எனக்கு அதுவே தடையா இருக்கு. நான் இங்க வாழறதே எனக்கு தடையா இருக்கு. அப்ப அதுதான் விரோதம். பஞ்சபூதங்களே முதல் தடை. நமக்குள்ள இருக்கக்கூடிய கோபதாபங்கள், காமங்கள், மோகங்கள் இதெல்லாம் மற்றொரு தடைகள். அப்ப புலனைந்தும் மேய்கிறது. அப்படி இந்திரியங்கள்லாம் அங்கங்க போகிறது. அத்தை பார்க்கலாமா, அது நல்லா இருக்கே அதை சாப்பிடலாமா, இது நல்லா இருக்கே இதை சாப்பிடலாமா அப்படின்னு ஓடுது. அப்ப ஓடித்துனா பகவானை நினைப்பதை காட்டிலும் அதுக்கு பின்னாடி ஓடுறோம். ஒண்ணுமில்ல, ஒரு உதாரணம், ஏதோ ஒரு திரவம் இருக்குங்கிறான், அதை சாப்பிட்டோம்னா ரொம்ப ஆனந்தமா இருக்குன்னு எத்தனை பேர் போறான். அதை பார்த்தோம்னா அதை சாப்பிட்ட பிற்பாடு அவனோட வஸ்திரம் உடம்புல இருக்கிறதா இல்லையான்னு கூட தெரியாம சாலையில படுத்து கிடக்கான்னு நான் ரொம்ப நாகரிகமா சொல்றேன். பிறண்டுன்னு கிடக்கான். இப்ப அவன்கிட்ட போய் பகவானுடைய சிந்தனை அவனாலே செய்ய முடிகிறதோ? ஏன்? புலன். இந்த புலன்ல இருக்கக்கூடிய ஆசை, அதை சாப்பிட்டா ஏதோ நன்னா இருக்குன்னு நினைச்சுக்கிறானோ இல்லையோ, அது ஒரு பிரமம் தானே. அதுக்கப்புறம் ஒரு இன்னைக்கு நன்னா நிறைய சாப்பிட்டான். சாப்பிட்ட பிற்பாடு அவனுக்கு அவனாலே நடக்க முடியல. நடக்கிறத விடுங்க, நிற்கவே முடியல. நிற்க முடியல, இல்லை வீட்டுக்கே வர முடியல. வீட்டுக்கு வர முடியல, அங்கேயே சாலையில கிடக்கான். அந்த பக்கம் கிடக்கான். எறும்பு, ஈ, புழு எல்லாம் அவன் மேல ஓடுது. அப்படியே எங்கேயோ என்னனோ பண்ணி கிடக்கான். அப்படியே கிடக்கான். சட்டை கிழிஞ்சு கிடக்கு, வஸ்திரம் அவுந்து கிடக்கு, அப்படியே கிடக்கான். அவனை பார்த்தா உயிர் உள்ளவன் சொல்றதா, உயிர் இல்லைன்னு சொல்றதா? உயிர் இல்லாதவன் போலே கிடக்கிறான். அவ்வளவுதானே. அப்ப அவனுக்கு பகவானுடைய சிந்தனை மட்டும் இருந்திருந்தால் இப்படி பண்ணுவானா? எவ்வளவோ நல்ல காலங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, நல்லது செய்யணுமோ இல்லையோ, நல்லது செய்யறதை விட்டு தீயது தானே பண்றான். அப்ப பகவானை சென்று சேருவதற்கு இதெல்லாம் தடையாகவே உள்ளது. எது? இந்த உலகமே தடையா இருக்கு. அவன் ஒரு பக்கம்னா நம்ம இன்னொரு பக்கம் கொஞ்சம் சுமார் பரவாயில்ல, நம்ம அவ்வளவுதான். அப்ப இப்படிதான் இருக்கும். அப்ப இதெல்லாம் நமக்கு விரோதிகள். இந்த விரோதி ஸ்வரூபத்தை எப்படி ஆழ்வார் இந்த பாசுரங்கள்ல 2 சப்தத்துல வச்சார்? ஏன்னா பொய் அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கா. பொய் நிர்ணயானமும் பொல்லா ஒழுக்கும் இருக்கோ இல்லையோ. பொய் நிர்ணயானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் என்னென்ன நீர்மை இனியாமுறாமை என்னென்ன யோனிமாய் பிறந்த இமையோர தலைவா மேனென்னு கேட்டருளாய். அதுக்கப்புறம் அடுத்து சொன்னார், பொய் மயர்வரன்னா அஜ்ஞானம் நீங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த 2 சப்தத்துக்குள்ளதான் ஆழ்வார் பொய் மயர்வர. பொய்ன்னு சொன்னா ஞானம் நமக்கு நல்ல ஞானமா இருக்கான்னா ஏதோ இருக்கு. அந்த பொய்ங்கிற சப்தமும் மயர்வர அப்படிங்கிற சப்தமும், மயர்வு அப்படின்னா அஜ்ஞானம்னு அர்த்தம். மயர்வுனா அஜ்ஞானம், அற அப்படின்னா அந்த அந்த அஜ்ஞானமானது நீங்கும்படியாக அர்த்தம். அப்ப அஜ்ஞானம் நீங்கும்படியாக நம்ம ஞானத்தை பெற வேண்டும். எந்த ஞானத்தை பெறணும்? பகவானை பத்தின ஞானம் நமக்கு வர வேண்டும். பொய்
அந்த பொய்ன்னு சொல்லப்படுகிற சப்தத்தாலே, மயர்வரங்கிற சப்தத்தாலே ஆழ்வார் என்ன சொல்றார் நமக்கு? இதனால நமக்கு விரோதி ஸ்வரூபம் என்ன? விரோதினா நமக்கு பிராப்பிய விரோதி, உலகத்தில் இருக்கக்கூடிய விரோதிகளே இந்தந்த விரோதிகள் 5 புலன்கள் நமக்கு இருக்குன்னு சொன்னேன். இப்ப அந்த விரோதிகளை சொல்றதைத்தான் பொய் என்ற சப்தத்தாலும் மற்றும் அந்த அருள் அதாவது மயர்வரங்கிற சப்தத்தாலும் இந்த 2 சப்தத்தாலையும் ஆழ்வார் சொன்னார். அப்ப அது விரோதி ஸ்வரூபத்தை சொல்லுகிறது. ஆச்சா, முதல்ல சொன்னது பரஸ்வரூபம்னு சொன்னோம். 2வது ஸ்வரூபம் சொன்னது ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபம் என்னன்னு சொன்னோம். 3வது விரோதி, இந்த பகவானை இந்த ஜீவாத்மாவாலே அடைய முடியாததற்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அதுதான் விரோதி. விரோதினா நம்மளே விரோதி. வேற அண்ட வீட்டுக்காரன், முன்ன வீட்டுக்காரன், பின்ன வீட்டுக்காரெல்லாம் விரோதியே கிடையாது. இந்த உடம்பே விரோதி. பெருமாளை போய் சேவிக்கிறதுக்குன்னா முடியறதா? முடிய மாட்டேங்குது. ஏன் முடிய மாட்டேங்கிறது அப்படின்னா, ஸ்ரத்தை வரவில்லை. பெருமாளை போய் சேர்றதுக்கு ஸ்ரத்தை வர மாட்டேங்குது. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், அதை கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போடுறோம். பெருமாளுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, சரி சரி ஆட்ட சுவாமி சீக்கிரமா பண்ணிட்டு போடுவோம் அப்படின்னு போவோம். ஆனா அதே 3 மணி நாள் போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறோம். 200 பேர் 300 பேர் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய திரையில ஏதோ போடுறான், 3 மணி நாள் போய் உட்காந்து பார்க்குறோம். பெருமாளுக்கு முன்னாடி 3 மணி நேரம் பண்ணுனா ஆராதனை பண்ணுவாடும். பண்ணுனா திரும்ப இதையே சொல்லணுமா அப்படி தோணுதா இல்லையா? அப்ப விரோதி என்ன? இதுதான் நமக்கு விரோதிகளாக இருக்கிறது. ஆஹா, விரோதி ஸ்வரூபத்தை அப்படி சொன்னார். அதனாலதான் என்ன சொன்னார்? ஆஹா, பொய் என்றும் மயர்வு அப்படிங்கிற 2 சப்தத்தாலே ஆழ்வார் சொன்ன விஷயம் விரோதி ஸ்வரூபத்தை சொன்னார். 3 விஷயம் ஆச்சா. 4வது அடுத்தது என்னன்னா, இது பெருமாளை போய் சேர்றதுக்கு வழி, அதுக்கு உபாயம்னு பேர். பெருமாளை போய் சேர்ற உபாயம் அப்படின்னா, உபாயம் என்ன? முன்ன நாளெல்லாம் சொல்லுவா உபாயம்னு சொல்லுவா. என்ன உபாயமோ தெரியலையே. நம்மளும் இப்ப கூட பேசுற போது கூட சமயத்துல சொல்லுவோம், என்ன உபாயம், இதுக்கு என்ன உபாயமா இருக்கும்? பெரியவர்கள்ட்ட பேசுற போது இதுக்கு என்ன உபாயம், ஒரே வழி என்ன அப்படின்னா, மருந்து சாப்பிடுது. இப்ப நம்ம யாருக்கோ ஜுரம் வந்துடும், ரொம்ப காய்ச்சலா அடிச்சுட்டே இருக்கு அப்படி சொன்னா, இதுக்கு என்ன வழி அப்படின்னா, டோலோ 650, அதான் வழி. உபாயம் என்ன? டோலோ 650. அது என்ன டோலோ? பெருமாளுக்கு டோலோசம் உண்டு, இது என்ன டோலோ அப்படின்னா, அது ஏதோ ஒரு மருந்து. அந்த மருந்து தான் வழி. என்ன பண்ணுவது அப்படின்னா, அந்த மருந்தை போக்கிடாதது. அது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், உடம்புக்குள்ள இருக்கிற வியாதியை அது போக்குறதுக்கான மருந்தே கிடையாது. அது என்னதுக்கு மருந்துன்னா, உடம்பு சூடாகாம அது கீழே இறக்கும், அவ்வளவுதான் அது பண்ணும். உள்ளுக்குள்ள என்ன வைரஸ் இருக்கோ அது இருந்துட்டே தான் இருக்கும். இந்த டெம்பரேச்சர் மேல போறது பார்த்தீங்களா, அதை மாத்திரம் அது குறைச்சுட்டு கொஞ்சம் 98.4 அதில் பார்ப்பார். முன்னெல்லாம் இப்படி வாயை திறந்தோம் அப்படின்னா இவர் பெருசா திறப்பார். இது உள்ளுக்குள்ளெல்லாம் போட போறதுல வெறும் வச்சுட்டு எடுத்துருவேன் அப்படின்னு மருத்துவர். அப்ப என்ன பண்ணுவா, முன்னெல்லாம் நாக்க நீட்டு அப்படின்னா பெருசா நீட்டுவார். பயமா இருக்கும், கொஞ்சமா சாதாரணமா நீட்டுக்குவோம் அப்படின்ட்டு அவர் உள்ளுக்குள்ள அதுக்குள்ள வைப்பார். இதெல்லாம் முன்ன நாள்ல. இப்பெல்லாம் அதெல்லாம் பண்றது இல்லை. கையில ஒண்ணு வச்சுட்டு கையை தூக்குன்னா இந்த இடத்துல ஒண்ணு அடிக்கிறா, இந்த இடத்துல ஒண்ணு அடிக்கிறா, சரியா இருக்கா இல்லையா அப்படி சொல்லிடுறான். இல்லைன்னா நெத்தியில் வைக்கிறான், நெத்தியில் அடிச்சோம்னா அப்படியே ஒண்ணு அடிக்கிறான், அடிச்ச உடனே சரியா இருக்கு அப்படி சொல்றான். அப்ப இது என்ன உபாயம்னா, சூடா போறது உடம்புங்கிறதுக்கு உபாயம் அது அல்ல, அந்த டெம்பரேச்சரை மட்டும் குறைக்கிறது. உள்ளுக்குள்ள வியாதி அப்படியே தான் இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம எல்லாம் இங்க வாழ்ந்துட்டே இருக்கோமேன்னு சொன்னா, இதுவே வழி அல்ல. நம்முடைய ஜன்மாவை நல்ல வழியா போக்குறதுக்கு இதுவே வழி கிடையாது. என்ன வழின்னா, இப்ப பெருமாளை போய் மேல சொன்னது பரஸ்வரூபம் சொல்லியிருக்கேன், நல்லா தியானமா கேட்டுக்கணும். 5 திரும்ப சொல்லி பாருங்க. பரஸ்வரூபம் என்னால் பகவானுடைய ஸ்வரூபத்தை சொல்லுகிறது. ஸ்வஸ்வரூபம் அது ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபத்தை சொல்லுகிறது. 3வது விரோதி ஸ்வரூபம், நமக்கு முதல்ல பரம், 2வது ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை சேர ஒட்டாமல் பகவானை போய் சேர்றதுக்கு முடியாம கஷ்டம். அதுதான் இந்த விரோதி பண்றது. நமக்கு நன்னா தூங்க விடாம பக்கத்து வீட்டுக்காரர் பண்றாரு, அது விரோதி தானே. அதே மாதிரி பகவானை போய் சேர முடியாம எனக்கு சில விஷயங்கள்லாம் இங்க இருக்கு.
நம்மளே அவாவா ரொம்ப கஷ்டப்பட்டோம்னா ஒரு வார்த்தை சொல்லுவோம், எல்லாருக்கும் ஒரே டயலாக் என்னன்னா, இந்த சம்சாரத்தில் இதுதான் பெரிய கஷ்டம். எல்லாரும் சொல்லுமா இல்லையா? எல்லாரும் சொல்லுவோம். சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாது. அதான் அது சொல்லிச்சுன்னா ஒருவேளை அதுக்கு இப்போவே புரிஞ்சுடுத்துன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு 40 வயசு ஏன் வேண்டாமே, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம்னே வச்சுக்கோங்களேன், எல்லாரும் என்ன சொல்லுவா இந்த ஒரு வார்த்தை, அது வரைக்கும் யாரும் சொல்ல மாட்டா, அதுக்கப்புறம் தான் சொல்ல ஆரம்பிப்பான். அது ஆணார்கிட்ட பொண்ணார்கிட்ட 2 பேருமே சொல்றாங்க. அப்ப என்ன சொல்லுவானா, சம்சாரத்துல இதுதான் பெரிய கஷ்டம். எல்லாரும் சொல்லும். என்ன சுவாமி கஷ்டம் அப்படின்னா, இவா ஒண்ணு சொல்லுவா, அவா ஒண்ணு சொல்லுவா, அவா ஒண்ணு சொல்லுவா, அவா குடும்பம் ஒண்ணு சொல்லு, இவா குடும்பம், இதே ஒரே கட்டமா எடுத்து அப்படி சொல்லுவோம். அப்ப இந்த கட்டம் வருதேன்னு சொன்னா இதெல்லாம் விரோதிகள். என்ன, பகவானை போய் சேர்றதுக்கே ஏகப்பட்ட விரோதிகள் இருக்கு. வெளி விரோதி இல்ல, உள் விரோதி. அததான் புலன்கள், இந்திரியங்கள். இந்த இந்திரியங்களும் புலன்களும் எம்பெருமானிடத்திலே தியானம் பண்ண முடியாமல், எம்பெருமானிடத்துல போய் தியானம் பண்ண முடியாம என்ன பண்ணுது, இத்தனை தொந்தரவு பண்ணுது. அதனால தான் அதை விரோதின்னு சொன்னார். 4வது சொன்னது என்னன்னா வழி. என்ன வழி? பகவானை போய் சேர்வதற்கு உண்டான வழி. அந்த வழியை தான் என்னன்னு சொல்றார், அந்த வழிக்கு ஏதாவது கப்பல்ல போலாமா, இல்ல வண்டி காடியில போலாமா, இல்ல 4 சக்கர வண்டியில போலாமா, எதுல போய் பெருமாளை சேவிக்கலாம்? அப்படிலாம் ஒண்ணும் போக முடியாது. ஆனா பெருமாளை சேவிப்பதற்கு வழி என்ன அப்படின்னா, நமக்கு ஜன்மா கொடுத்தாரே பெருமாள். பெருமாள் என்ன கொடுத்தார்? நமக்கு ஜன்மா கொடுத்தார். இதை எங்க சொல்றார் ஆழ்வார்னா, பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன் நின்ன நீர்மை இனியாமுறாமை என் நின்ன யோனியுமாய் பிறந்து. பிறந்துன்னு சொன்னா இதுதான் நமக்கு வழி. பிறந்து, இது திருவிருத்தத்தில் இருக்கக்கூடிய பாசுரம். பிறந்து என்ன பண்ணோம், பிறந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், பெருமானை உபாசனம் பண்ண முடியும். பெருமாளை உபாசனம் பண்ணோம்னா அதுக்கு ஜென்மா வேணுமே. இப்போ ஏதோ ஒரு பட்சியா பிறந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, எப்படி உபாசனம் பண்றது? உபாசனம்னா பெருமாளை எப்படி தியானம் பண்றது? பட்சியா பிறந்துட்டா அதுக்கு தெரியுமா? ஜட்டாயு இருந்தார். ஜட்டாயு எங்க இருந்தார்? ராமாயண காலத்துல இருந்தார். இந்த ஜட்டாயு, அவரை ஜட்டாயு மகாராஜான்னே சொல்லுவார். அவர் பட்சி. அவருக்கு ஏன் பெருமை? பிராட்டிய ராவணன் கடத்தி கொண்டுகிற பொழுது அவர் சண்டை போட்டார். அந்த ராவணனோடு சண்டை போட்டு அந்த சண்டை பண்ற போதுதான் தன்னுடைய வாளாலே அறுத்தான் இறக்கையை. கீழ் விழுந்துட்டார், பறக்க முடியல. பறக்க முடியாத போது கீழ் விழுந்தார். அப்ப அந்த ஜட்டாயுக்கு அவருக்கு என்னைக்காவது பெருமாளை தியானிக்கிறதுக்கு அதுக்கு உண்டா அப்படின்னா, பட்சிகளுக்கோ அதே போல மிருகங்களுக்கோ இதுக்கெல்லாம், தாவரங்கள்லாம் பெருமாளை என்னைக்காவது தியானம் பண்ணுமோ? இதெல்லாம் தியானமே பண்ண முடியாது. அப்ப இதற்கெல்லாம் உபாசனம் பண்றதுக்கு வழியே கிடையாது. ஸ்தாவரங்களாகட்டும், ஜங்கமங்களாகட்டும், விலங்குகளாகட்டும், சின்ன சின்ன உயிரினங்களாகட்டும், இதுக்கெல்லாம் பெருமாளை தியானம் பண்ணுவதற்கு வகையே இல்லை, வழியே இல்லை. கர்மஞானங்கள், கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ பெருமாட்ட சரணாகதிங்கிற பண்ணுகிற தாத்பரியமோ இதெல்லாம் போய் நம்ம ஒரு பசுமாட்ட போய் சொல்ல முடியுமா? அது தெரியாது. அப்படி இருக்கிற போது அதுக்கு அந்த வகையே கிடையாது. அதனால அது பண்ண முடியாது. ஆனா நமக்கு தான் அது உண்டு. எப்ப? பிறந்து. எப்படி பிறந்தோம்? உயர்ந்த பிறவியாக நாம் பிறந்துள்ளோம். உயர்ந்த பிறவியா பிறந்திருக்கிறதுனால நான் யார் என்பது எனக்கு புரிய வேண்டும், பரமாத்மா யார் என்பது புரிய வேண்டும், நான் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது புரிய வேண்டும், அவனை சென்று கிட்டுவதற்கு வழி என்னங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சென்று சேர்ந்த பிற்பாடு அவனிடத்துல நாம் பண்ணக்கூடிய கைங்கரியம் யாது என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் தானே நமக்கு உண்டு. நம்ம காத்தால எழுந்திருக்கிறோம், எழுந்திருந்த உடனே ஏதோ ஒரு கழுத படத்தை வச்சுருந்தா பார்க்குறோம். அது நம்ம பண்ணுறதே கிடையாது. ஆனால் பண்ணால் அது தப்பு, பண்ணக்கூடாது. கழுத இன்னும் என்னை பார் சிரி அப்படின்னு போட்டுருவோம். அதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு சிரிக்க முடியாது. அன்னைக்கு பூரா எழுதுட்டே இருக்க வேண்டியதான். அதை பார்த்தாலும் நமக்கு சிரிப்பு வரப்போகுதா? ஆனால் எதை பார்க்கணும்? பகவானுடைய சிந்தனையோடே எழுந்திருக்க வேண்டும். பெருமாளாவா நினைச்சிட்டே எழுந்துக்கணும். அப்ப ஹரிநாம சங்கீர்த்தனத்தை சொல்லிட்டு தான் எழுந்துக்கணும். ஹரி 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 ஹரின்னு 7 தடவை சொல்லணும். ஆறாலும் சொல்லலைன்னா இனிமேல் 4லேருந்து சொல்ல ஆரம்பிச்சிடும்.
இல்லை இன்னைக்கே படுத்துக்கிற போதே சொல்லுவோம். ஆஹா, ஹரிநாமத்தை சொல்லி கொண்டுதான் எழுந்திருக்க வேண்டும். வேற எத்தையோ நினைச்சு இந்த கண்ணாடி வச்சுக்கிறேன் என்னையே பார்க்குறேன்னா, நம்மளை பார்த்தாலாம் நல்லதெல்லாம் ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. நம்மளை யாராலும் பார்த்தாலே கட்டம்னா இப்போ நம்மளே பார்த்துட்டே அப்படி இருக்கோம். நம்மளை ஒருத்தர் பார்க்கிற போதே அவளுக்கு கெடுதல் வருதுன்னு சொன்னா நம்மளோட விசேஷம் அவ்வளவுதான் இருக்கு. அப்படி இருக்கிற போது கண்ணாடியில நம்ம முகத்தை பார்த்துட்டா அது என்ன தெரிய போறது? அப்ப ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. எதற்காக சொல்லுவனே, ஆஹா, அப்படி நாம் பிறந்ததினாலே தான் எம்பெருமானை தியானிக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு புரிகிறது. அப்ப பிறந்துங்கிற ஒரு சப்தம் பொய்நின்ன ஞானம்ங்கிற பாசுரத்துல எடுத்தார். அதுக்கப்புறம் அருளினன் கடைசியா இருக்கு பாருங்க, அருளினன் எவனவன். இப்ப நம்ம ரெண்டே பாசுரம் தான் பார்த்துட்டு இருக்கோம். பொய்நின்ன ஞானமும் பொல்லாவழுக்கும் திருவிருத்தத்துல, உயர்வர உயர்நலம் திருவாய்மொழியில. இப்ப இந்த ரெண்டு பாசுரம், முதல் பிரபந்தத்துல முதல் பாசுரம், கடைசி பிரபந்தத்துல முதல் பாசுரம், இந்த ரெண்டு விஷயத்துலதான் முதல்ல இமையோர் அதிபதிங்கிறதுக்கு பரமாத்ம ஸ்வரூபத்தை பார்த்தோம். ஆச்சா, அதுக்கப்புறம் ஜீவாத்மாவனுடைய ஸ்வரூபத்தை சொல்லும் போதுதான் அடியேன் அப்படிங்கிறதும் மனநே அப்படிங்கிற சப்தத்தையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் மூணாவது விரோதிக்குத்தான் நாம் பொய் மயர்வு அப்படிங்கிற சப்தத்தை பார்த்தோம். பொய்ங்கிறது பொய்நின்ன ஞானம்ங்கிறது திருவிருத்தத்துல, மயர்வுன்னு சொல்றது திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய முதல் பாசுரம், அது விரோதி ஸ்வரூபத்தை பார்த்தோம். இப்போ உபாய ஸ்வரூபத்திலே வழி, பகவானை போய் சேர்வதற்கு என்ன வழி என்று பார்த்தால், அப்ப அவனை போய் சேர்றதுக்கு வழி நாம் பிறந்ததினாலே எம்பெருமானை தியானிக்க வேண்டும். தியானத்தை பண்ணணும். யாரை பண்ணலாம்? ஒரு மரம், அந்த மரத்தை நான் தியானம் பண்ணலாமா? ஒரு தூண், அத்தை தியானம் பண்ணலாமா? எதை தியானம் பண்றது? இல்ல கருப்பா ஒரு வட்டத்தை போட்டு வச்சு அதுல ஒரு புள்ளியை வச்சு அதையே பார்த்துன்றது அதுதான் தியானம் அப்படின்னு ஆறான்னு சொன்னா அங்கெல்லாம் போவே விடாது. அதுக்காக சொல்றேன். ஏன்னா எல்லாரும் இருக்குமோ இல்லையா, ஒரு வட்டமா கருப்பா ஒண்ணு, அப்படி கருப்புனாலே போகக்கூடாது. பெருமாள் ஒண்ணுதான் கருப்பா இருக்கணும். நம்ம உபயோகப்படுத்துறதுலாம் கருப்பு வேண்டாம். ஆஹா, அப்ப அந்த கருப்புன்னு சொன்னோம்னாலே அது பகவான் தியானமா இருக்கலாம். ஆனா பகவானுடைய திருமேனியை தியானம் பண்றதுங்கிறது வேற. ஆனா கருப்பு வட்டத்தை தியானம் பண்றதுங்கிறது வேற. அது வழி அல்ல. அந்த இடத்துல என்ன சொல்றார்? பொய் மயர்வுன்னு சொன்னார், அது விரோதி ஸ்வரூபம். உபாயம்னு சொன்னா பிறந்து அருளினன். முதல் பாசுரத்துல பிறந்துன்னா நாம் பிறந்தோம், பிறந்ததற்காக நாம் என்ன செய்யறோம்? பகவானை உபாசனம் பண்ணுகிறோம். பெருமாளுக்கு யாகமே பண்ணலாம். அப்படியா? யாகம்ங்கிறது ரொம்ப கட்டமே தான். அவரவர்கள் இல்லத்திலே கிரகத்திலே பெருமாளுக்கு அந்த திருமேனி படம் கூட இருக்கலாம், சால கிராம திருமேனி இருக்கலாம். இந்த படம் பெருமாள் திருமேனி படம் கூட வச்சுக்கலாமே, அதை வச்சுக்கலாம், பெருமாளுக்கு பூஜை பண்ணலாம். அதே போல பெருமாளுடைய சாலி கிராமம்னு முக்திநாத்துல பெருமாள் இருக்காரு, சால கிராமம்னு பெருமாள் அதுக்குள்ள உள்ளுக்குள்ள உறைஞ்சிருக்காரு, அந்த பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணலாம். இதெல்லாமே என்ன? நாம் பிறந்து எம்பெருமானுக்கு கர்மயோகத்தை செய்ய முடியாமல், ஞான யோகத்தை செய்ய முடியாமல், பக்தி யோகமும் செய்ய முடியாமல் நம்ம இதெல்லாம் நாங்கள் பண்றோமே சொல்லலாமே வழியா முழுசா பண்ணணுமாங்கிறது தெரியாது. எல்லாம் அனுகுறதான். அப்ப முழுதாக பண்ண முடியாமல் இருக்கிறதுனால ரொம்ப சுலபம். பெருமாளை போய் சேர்றதுக்கு ரொம்ப சுலபமான வழினா என்னவா இருக்கும்னா அதுதான் உபாயம் என்று சொல்லப்படுகிறது. உபாயஸ்வரூபம். ஏன்? அருளினன். எனக்கு பெருமாள் என்னத்தை அருளினான்? பிறந்ததினாலே அருளினான். நாம் பிறந்தபடியினாலே நமக்கு அருள் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கிருபா விசேஷம். பகவானுடைய பகவத் கட்டாட்சம்ங்கிறது அது சாமானியம் அல்ல. பகவானுடைய கட்டாட்சம்ங்கிறது அத்தனை வசதி. அவனுடைய கட்டாட்சத்துக்கு முன்னாடி வேற எதுவுமே நிற்காது. அதே போல பெரியவர்கள் ஒரு நன்னா நமக்கு உயர்ந்தவர்களாக ஒருத்தர் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நம்ம பகவானை சேருவதற்கு நமக்கு உயர்ந்த வழியை சொல்லி கொடுத்தவர்கள். அதனால்தானே அவர்களை நாம் வணங்குகிறோம். எதுக்காக வணங்குகிறோம் அப்படின்னா பகவானை போய் சேர்றதுக்கு எனக்கு ஏதோ நல்ல வழிகளை அவர்கள் சொல்லி கொடுக்கிறார்கள். அப்படிங்கிறதுனால தானே அவர்களை வணங்குகிறோம். இல்லைன்னா வணங்குவோமா? வணங்க மாட்டோம். யாரோ ஒருத்தர் போறான்னா நான் யாரு காலையும் விட மாட்டேன் அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்றாள். அவளுக்கு தெரியாது. அப்படி விடமாட்டேன்னு சொன்னா அங்கேயே ஜீவாத்மாவனுடைய சொரூபமே முதல்ல இல்லை. இவன் மனிதனையே தெரிந்து கொள்ளவில்லை, மனுஷனையே புரிஞ்சுக்கல.
பகவானை புரிஞ்சுக்கிறது முடியுமா? அடியவனை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனா பகவானை எப்படி புரிந்து கொள்ள? வேதமும் உபனிஷத்தும் முடியாதுன்னு சொல்லுது. என்னால அவனை தெரிஞ்சுக்கவே முடியாதுன்னு சொல்லுது உபனிஷத்து. வேதமும் சொல்லுது, உபனிஷத்து சொல்லுது, பகவானுடைய கல்யாண குணங்களை யாராலையும் தெரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுது உபனிஷத் வாக்கியம். ஆனா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நான் பெருமாளை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா முடியுமா? அதெல்லாம் முடிய முடியாது. ஆஹா, எது உபாயம்னு சொன்னால், பிறந்து எம்பெருமானை உபாசிக்கிறோமே, சரணாகதி பண்ணுகின்றோமே, அதுவே பிறந்ததினாலே, அவன் நமக்கு அருளினபடியினாலே நமக்கு அருள் கொடுக்கிறார், கிருபை பண்றார். அப்ப பிறந்துங்கிறது திருவிருத்தத்தில் இருக்கக்கூடிய முதல் பாசுரத்துல பிறந்துங்கிற சப்தமும், திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய உயர்வர உயர்நலத்துல உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வரும் அதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரது சுடரடி தொழுது எழியன் மனனேங்கிற அருளினன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன். இந்த அருளினன் மயர்வு அற அப்படின்னா அஞ்ஞானம் நீங்கும்படியாக அர்த்தம். நமக்கு இருக்கக்கூடிய ஞானத்துல குறைபாடு நிறைய இருக்கு. ஞானத்துல ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு முடியும். அப்ப அது அஜ்ஞானம்னு பேரு. அந்த அஜ்ஞானத்துக்கு அதை நீக்கிட்டு நமக்கு பெருமாள் என்ன பண்றார்? அஜ்ஞானம் நீங்கும்படியாக நமக்கு அருள் கொடுக்கிறார். நமக்கு நிறைய காசு பணம் கொடுத்தா அருள் பண்றாருங்கிறது ஒரு பக்கம், அது ஐஸ்வர்யாத்தி. அதாவது பெருமாள் நமக்கு வாழறதுக்கும் கொடுக்குறார், இல்லைன்னு சொல்லல. அதே போல அதை விட காட்டிலும் உயர்ந்தது எதுன்னா, நமக்கு பகவான் ஞானத்துல குறையை நீக்கி நமக்கு அருள் கொடுக்கிறாரு இல்லையோ, அப்ப அதுதான் உயர்த்தி. ஞானத்துல குறைபாட போக்கி விடுறார், கலைகளை நீக்குகிறார். எனக்கு எது எது உபாயம்? பெருமாளை பத்துவதுதான் உபாயம் என்றும், பகவான் ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்றும், அவனைத்தான் இந்த ஜீவாத்மா போய் அடிபணிய வேண்டும் என்றும், அவனை போய் சேருவதுதான் இவனுக்கு கடமை. கடமைன்னு சொன்னா நம்மளா பண்றதுன்னு அர்த்தம். ஆனா அவன் அருளுகிறான், அந்த அருளினன் நமக்கு அவனை போய் சேர்றதுக்காக என்ன பண்றான்? அவனும் அவதாரம் பண்ணி நமக்கு கொடுக்குறான். பெருமாளும் அவதாரம் நிறைய பண்றாரு. பண்ணி என்ன சொல்றார்? என்னை வந்து சேரு, இதானே சொல்ற. நீ என்னை வந்து சேர்றதுதான் உனக்கு உனக்கு ஏற்பட்டதை நீ பிறந்தேன்னு சொன்னா முடிவதற்காக அல்ல. ஆனா முடிவதோரில் நீலவேணி ஐயோ நிறகொண்டது நெஞ்சினையேன்னு ஆழ்வார் சொன்னாரோ இல்லையோ. முடிவில்லது ஓர் எழில், அந்த எழிலுக்கு முடிவு இல்லை ஒரு நாள். ஆனா இங்க இருக்கக்கூடிய எழிலுக்கு முடிவு இல்லை. ஆனா முடிவில்லதோர் எழில் நீலவேணி ஐயோ அங்கே சொன்னார். அதே போல இப்படி இவ்வளவு எல்லா அண்டகடாகங்களையும் தாண்டி கடைசியா போய் பெருமாளை சேர்றதுதான் சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழ். அங்கதான் இருக்கு ஸ்ரீவைகுண்டம்ங்கிறது, முடிவில் பெரும் பாழ். அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. அதுதான் பரமாத்மா இருக்கக்கூடிய பரமதம், பரம ஆகாசம், பரம வியோமம் என்று பார்க்கிறோம். ஆஹா, அதைத்தான் என்ன சொல்றாரு இந்த நான்காவது உபாயஸ்வரூபத்துல என்னவா சொல்றாரு அப்படின்னா, அந்த சப்தத்தாலே கொண்டு, அதாவது திருவிருத்தத்தில் இருக்கக்கூடிய பிறந்து, அதே போல இங்க இருக்கக்கூடிய அருளினன்கிற ரெண்டு சப்தத்தாலே உபாயத்தை சொல்லுகிறார் ஆழ்வார். ஆச்சா, கடைசியா சொல்றார் விண்ணப்பம் தொழுது எழு. விண்ணப்பம் தொழுது எழு. விண்ணப்பம்ங்கிறது எங்க இருக்கு? திருவிதத்துல முதல் பாசுரத்துல இருக்கு. அடியேன் செய்யும் விண்ணப்பம், அடியேன் செய்யும் விண்ணப்பமே. முதல் பாசுரத்திலே ஆழ்வார் எல்லாரும் நெத்தி அடின்னு சொல்றாளா இல்லையா? ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்லுவான், நெத்தி அடி அப்படின்பா. என்ன நெத்தி அடினா? திருவெண்காப்பு தான் நெத்தி அடி. நம்ம எல்லாம் எதை சொல்லணும்? திருவெண்காப்பு தான் சொல்லணும். அது என்னது? திருப்படி தானே. நெத்தி அடி. நம்ம நெத்தியில என்ன இருக்கு? அடி, பெருமானோட திருப்படி இருக்கு. இதைத்தான் நெத்தி அடி சொல்லணும். ஆனா வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கா, அவாவா நான் உனக்கு சரியா பதில் சொல்லிட்டேன் அப்படின்னா நெத்தி அடி அப்படிங்கிறோம். தப்பல், அதெல்லாம் உனக்கு நெத்தி அடினா திருவெண்காப்பு தான் நெத்தி அடி. ஆச்சா, இப்போ ஆழ்வார் அடுத்து என்ன சொல்றார் அப்படின்னா, இது இந்த வார்த்தை சப்தமாக சொல்லுகிறார். இது மொதோபாசுரத்தில் இருக்கக்கூடிய விண்ணப்பமே. பொய்நின்ன ஞானமும் போல பலமுறை சொல்லியிருக்கேன். ஏன்னா அதை சொன்னா தான் அது திரும்ப மேற்கொண்டு சொல்ல முடியும். பொய்நின்ன ஞானமும் போல அவளுக்கும் அழுக்குடம்பும் இன்னென்ன நீருமே இனியாமராமே என்னென்ன யோனிமாய் பிறந்த இவையோர் தலைவா மெய்நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. விண்ணப்பம், விண்ணப்பம்னு சொன்னா பிரார்த்தனை. பிரார்த்தனை என்ன? 4 வரைக்கும் சொல்லிட்டேன்.
பரமாத்மா ஸ்வரூபத்தை சொல்லியிருக்கேன், ஜீவாத்மாவோட ஸ்வரூபத்தை சொல்லியிருக்கேன். பரமாத்மா ஸ்வரூபத்துக்கு சொல்லும் போது முதல்ல சொன்னது இமையோர் அதிபதிங்கிற சப்தத்தால சொன்னோம். ரெண்டாவது ஜீவாத்மாவுடைய சொரூபத்தை சொல்லும்போது அடியேன் மனனே, ரெண்டு, இங்கே ஒண்ணு அங்க ஒண்ணு. மூணாவது விரோதி ஸ்வரூபத்தை சொல்லுகிற போது பொய் மயர்வர சொல்லிட்டோம். நாலாவது சொல்லும் போது பிறந்து அருளினன், அது உபாய ஸ்வரூபத்தை சொல்லிட்டோம். அஞ்சாவது கடைசியில பெருமாளை போய் சேர்ந்த பிற்பாடு என்ன பண்ணும்? அங்க போய் நின்று பெருமாளை செய்யாம வேற எங்கேயா பார்ப்போமா? சந்நிதிக்கு வந்தோம், எல்லாரும் வந்தோம், இங்க எல்லாரும் உட்காந்துட்டு கேட்டுருக்கோம். இதை விட்டுட்டு சுவாமி கூப்பிட்டார், வர சொன்னார், வந்துட்டேன், நான் இந்த மரத்துல எத்தனை இலையெல்லாம் உட்காந்துருக்குன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு நாராயண போய் மரத்துல இலைய எண்ணிட்டு இருக்க போறாளோ? பண்ணிக்க போறது இல்லை. இங்க வந்து என்ன பண்ணுவோம்? பெருமாளை செய்ப்போம், தாயாரை செய்ப்போம், பெருமாளை செய்ப்போம், ஆழ்வாரை செய்ப்போம், உடையவரை செய்ப்போம், மாமணிகளை செய்ப்போம், அப்புறம் வந்து உட்கார்ந்துருக்கு. எதுக்கு கேட்கறது? அப்ப பலம்ங்கிறது என்ன? இதுதான் பலம். கேட்பதற்காக வந்தோம். இன்னைக்கு சுவாமி சொன்னதே முழுக்க, சுவாமி வந்து மிச்சம் உற்சவங்கள் சாத்து முறைன்னா இருந்தா ரொம்ப நாழி ஆயிடுது. அதனால சுவாமி மட்டும் வந்து சொல்லிட்டு போங்கோ அப்படின்னா அந்த சொல்றதுக்கு மாத்திரம் இன்னைக்கு. அப்ப பலம் என்ன? கேட்பதுதான் பலம். பலம் பழம் அல்ல, பழம்னு கூட வச்சுக்கலாம், ஏன்னா நல்ல விஷயமா இருந்தா பழம்னு வச்சுக்கலாம். அப்ப பலம் அப்படின்னா நாம் அனுபவிக்கக்கூடிய அனுபவம் என்ன? ஏன்னா அதுதான் புருஷார்த்தம் அன்னு பேரு. புருஷனாலே, புருஷன்னு சொன்னா நம்ம எல்லாருமே புருஷர்கள் தான். சுவாமி நாங்கள்லாம் சேலை கொடுத்துட்டு நீங்க வேட்டி கொடுத்துட்டு ரெண்டு புருஷங்கிறா? புருஷன்னு சொன்னாலே ஜீவாத்மா எல்லாருமே புருஷர்கள் தான். ஜீவாத்மா அத்தனை பேருமே புருஷன்னு சொன்னாலே ஜீவாத்மாவுக்கு இன்னொரு சப்தம் தான் புருஷ. இந்த புருஷார்த்தம்னா புருஷனாலே, இந்த ஜீவாத்மாவினாலே இவன் முக்தனா போடுறான், பெருமாளை போய் சேர்த்துடுறான். சேர்ந்த பிற்பாடு இவன் என்ன அனுபவிக்கிறான்? அங்க போய் நான் வந்து சிவகுண்டம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு நான் போய் பாக்குறேன், அதோட பவுண்டரி எல்லாம் எங்க இருக்குன்னு பாக்குறேன்னா அது முடிவில்லதோரடி. அதை ஒரு நாள் பார்க்க முடியாது. சூழ்ந்தாகன்னு ஆகியிருந்த முடிவில் பெரும் பாய், அதையும் ஒரு நாளும் பாத்திரவும் முடியாது, அளந்துடவும் முடியாது, நகரக்கூட முடியாது. ஏன் தெரியுமா நகர முடியாது சொல்றேன்? பெருமானே அத்விதீயமா பெருமாளே அங்க நேர சேவை சாதிக்க போறாரு. பெருமாளே நேர பிரத்யட்சமா செய்ய போறோம். கீழே சொல்லிட்டேன், பரமாத்மாவுடைய சொரூபத்தை பார்க்கிற பொழுது பெருமாள் ஆதிசேஷ பீண்டத்துல இருக்க போறார். நமக்கு நேர அப்படியே நகமும் சதையுமாக பெருமாள் நேர இருக்க போறார். பக்கத்துலேயே நிற்கிறேன், நம்மளை பார்த்து சிரிக்க போறார். அது சங்க சக்கரம் வச்சுருக்க போறார். சங்கம் பார்க்கறது, சக்கரம் பார்க்கறது, சுத்தின்ண்டே இருக்கு. ஆதிசேஷன் நாக்க நீட்டுறது, அது அப்படியே பார்க்கறது, நம்மளை பார்த்து சிரிக்கிறது. கருடன் நம்மள்கிட்ட விசாரிக்கிறார், ஆதிசேஷன் விசாரிக்கிறார், விஸ்வக்ஷேனர் விசாரிக்கிறார், எல்லாரும் இருக்கா, நித்தியசூர்கள் இருக்கா, நம்மாழ்வார் இருக்கா, ஆழ்வார்கள் அத்தனை பேர் இருக்க போறா, எல்லாரும் நின்று இருக்க போறா, நம்மளும் பக்கத்துல நிற்க போறோம். அப்ப பெருமாளை நான் போய் நான் இந்த சீவகுண்டம் எவ்வளவு சதுரடியில் இருக்குன்னு நான் பார்ப்பேனா, போறேன்னா அதெல்லாம் ஒரு நாள் பார்க்க போறது. பக்கத்துல வந்த பிற்பாடு நான் என்ன பண்ண போறேன் என்றால் பகவானை நான் துதிக்க போகிறேன். பகவானுக்கு நான் அர்ச்சனம் பண்ண போறேன், அவனுக்கு வந்தனம் பண்ண போகிறேன், அவனுக்கு தாசியம் பண்ண போகிறேன், அவனுக்கு சக்கியம் பண்ண போகிறேன். அவனோடு அவன் கொடுத்த அந்த ஆனந்தத்தை அவனிடத்திலேயே கைங்கரியத்திலே அர்ப்பணிக்க போகிறேன். இதான பண்ண போறேன். பெருமாள் வந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஒரு பசுமாடு கொடுத்து அதுக்கு அகத்திக்கீரை கொடுக்குறோம்னா அகத்திக்கீரையே ஆட்டின உடனே பசுமாடு நம்ம கிட்ட வரும். வந்த உடனே அதுக்கு அல்வா கொடுப்பேனா? அதே அகத்திக்கீரை தான் கொடுக்க போறேன். இப்ப பகவானுடைய திருவடியை பிரார்த்தித்து அந்த திருவடிகளுக்கு நான் என்ன பண்ண போறேன்? கைங்கரியத்தை பண்ண போகிறேன். பெருமாளுக்கு அதே திருவடியை தான் பிரார்த்திக்கிறேன், அதே திருவடியை போய் சேரணும்னு ஆசைப்படுறேன், அதே திருவடிகளுக்கு நான் கைங்கரியம் செய்ய போகிறேன். அதுதான் புருஷார்த்தம், அதான் கைங்கரியம். அப்ப அதுக்கு என்ன பேரு? புருஷார்த்த ஸ்வரூபம். புருஷார்த்த ஸ்வரூபம் அது எங்க வச்சிருக்கார் அப்படின்னா விண்ணப்பமே தொழுது எழு அப்படிங்கிறது. திருவிருத்தத்துல விண்ணப்பம்ங்கிற வார்த்தையும்
அதே போல திருவாயூரில் இருக்கக்கூடிய உயர்வர உயர்நலத்திலே தொழுது எழு. பெருமாளை போய் சேவிக்க போறேன். விண்ணப்பம் என்ன? பெருமாள்கிட்ட என்ன விண்ணப்பம்? பெருமாளை நீ என்னை ரட்சிக்க வேணும். தொய் ரக்ஷதி ரக்ஷதைகைக்கு மன்யேகி. அப்ப என்ன நீ ரட்சிக்க வேண்டும் அப்படிங்கிறது தானே இவனுடைய பிரார்த்தனையா இருக்கும். விண்ணப்பம் என்ன? தொழுது எழு. பெருமாளை தொழ வேண்டும். தொழுதால் எழலாம். எங்க எழலாம்? இங்கே நாம் தொழுதோம் என்னால் ஸ்ரீவைகுண்டத்திலே எழலாம். இங்கே தொழவில்லை என்றால் விழலாம். எங்க விழலாம்? வேறொரு ஜன்மாவாக விழலாம். அவ்வளவுதான். ஆஹா, பகவானை தொழுதோம் என்னால் எழலாம் ஸ்ரீவைகுண்டத்திலே. ஒரு நீர்நிலையில குளிப்பா, ஒரு குளத்திலையோ இல்லை ஆறுலையோ சில பேர் குளிப்பா. குளிக்கிறவா என்ன பண்ணுவா? ஒரு இடத்துல குதிச்சிருவா, ஜலத்துக்குள்ள போயிடுவா. போனோம்னா கொஞ்சம் நேரம் காணவே வேணும். சின்ன குழந்தைகளாம் ஆச்சரியமா பார்க்கும், இப்படி பார்க்கும். எங்கே போயிட்டார் அப்படின்னா அங்கே போய் எழுந்துப்பார். என்ன பண்ணார் அப்படின்னா கீழே குதிச்சார். அவரால் அந்த பிராணனை அப்படி நல்லா கட்டுக்குள்ள வைக்க முடிகிறது. மூச்சை பிடிச்சிக்கிறார், பிடிச்சுட்டே குழுக்குள்ளேயே நீஞ்சிறார். நீஞ்சி போய் மேலே ஏறு, அங்கே வந்துடுறார். இப்போ இங்கே விழுந்தார், எழுந்தார். ஆனால் பகவானை தொழவில்லை என்னால் விழுந்தார். எங்கே விழுந்தார்? பாதாளத்தில் விழுந்தார். வேற ஜென்மா திரும்ப பிறக்கணும்னு ஆரம்பத்திலே சொன்னேன். ஸ்தாவரங்கள்லேருந்து ஆரம்பிச்சு மிருகங்கள்லேருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ கல்லு கண்ணு மட்டை அதுக்கு எல்லாமா பிறந்து கடைசியா தான் இங்க பிறந்தோம். ஆக இப்படி பிறந்த பிற்பாடு நாம் விடலாமா? விடக்கூடாது. என்ன பண்ணணும்? எழவணும். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? விண்ணப்பம் பண்ணணும். என்ன விண்ணப்பம் பண்ணணும்? அடியேன் தேவரீருக்கு சொத்து, தேவரீர் அடியேனை ரட்சித்து கொடுத்து தேவரீருடைய திருவடிகளிலே கிடத்தி நித்தியமான கைங்கரியத்தை பெரும்படியான ஒரு பிரார்த்தனையை தேவரீர் ஏற்றுக்கொண்டு தேவரீரே அந்த காரியத்தை செய்து கொடுக்க வேண்டும். நம்ம பொறுப்பு ஏதாவது இருக்கா? இதுல ஒன்றும் இல்லை, கவலையே கிடையாது. புத்தியினுடைய விசேஷம். இந்த புத்தியால இத்தனையும் நம்ம நினைக்கணும். என்ன பண்ணணும்? விண்ணப்பமே தொழுது எழு அப்படின்னு சொல்லிட்டோம்னா புருஷார்த்தத்தினுடைய ஸ்வரூபத்தை சொல்லுகிறார். திருவிருத்தத்தில் ஒரு சப்தமும் திருவாய்மொழியில ஒரு சப்தமும். ஆஹா, மொத்தம் 5 விஷயங்களை பார்த்துருக்கோம். முதல் விஷயமாக பரமாத்மாவினுடைய ஸ்வரூபம். அதுல சொன்னதுதான் முதல்ல இமையோர் அதிபதிங்கிற சப்தத்தால். இரண்டாவது ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபம் ஸ்வஸ்வரூபம் அடியேன் மனநேங்கிற சப்தத்தால். மூன்றாவது பெருமாள் விரோதி ஸ்வரூபமாக நம்மை இந்த உலகத்திலே நிறுத்தக்கூடியதான விஷயம் பொய் மயர்வு அப்படிங்கிற சப்தத்தாலே. நாலாவது பிறந்து அருளினங்கிற சப்தத்தாலே உபாயஸ்வரூபத்தை சொன்னார். கடைசியாக பலஸ்வரூபம் புருஷார்த்த ஸ்வரூபம்ங்கிறது என்னங்கிறதான் விண்ணப்பமே தொழுது எழு அப்படிங்கிற சப்தத்தாலே 5 விஷயங்களை, அதைத்தான் பஞ்சாமிர்தம்னு சொன்னேன். கீழே என்ன சொன்னேன்? பஞ்சாமிர்தம். எப்படி 3 பழங்களையும் அதுல தேனையும் அதுல வெல்லத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலவையா கொடுத்து இந்தாங்கோ சாப்பிடுங்கோ பஞ்சாமிர்தம் அப்படின்னு சொன்னோம்னா, வேண்டாம் வேண்டாம் எனக்கு பிடிக்காதுன்னு ஆறான்னு சொல்லுவார்களா? நன்னா வாங்கி இன்னும் 2 தடவை கொடுங்கோன்னு கையை நீட்டுவோம். வேணும்னா பாத்திரத்தையும் கொண்டு வந்து ஏந்துவோம். ஏன்னா அவ்வளவு இனிமையா இருக்கு. அது இனிமையா இருக்கு இது வரைக்கும். ஆனா இது இனிமையா இருக்கும் அது வரைக்கும். ஆக இனிமைங்கிறது இங்க மட்டும் இனிமை இருந்தா அது பஞ்சாமிர்தம், வெறும் அமிர்தம். ஆனா பஞ்சாமிர்தமாக 5 அமிர்தமாக 5 ஸ்வரூபங்களாக பரமாத்ம ஸ்வரூபம் என்ன, ஜீவாத்ம ஸ்வரூபம் என்ன, விரோதி ஸ்வரூபம் என்ன, உபாயஸ்வரூபம் என்ன, புருஷார்த்த ஸ்வரூபம் என்னங்கிறது திருவிருத்தம் முதல் பாசுரத்திலையும் திருவாய்மொழி முதல் பாசுரத்திலையும் சப்தங்களை கோர்த்து 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 நமக்காக கொடுத்த ஆச்சாரியர் சுவாமி அழகிய மணவாள பெருமாள் நாயனாருங்கிற ஆச்சாரியர். அந்த சுவாமி அருளி இருக்கிற ஆச்சாரிய ஹிருதயம் அப்படிங்கிற கிரந்தம், ஆச்சாரிய ஹிருதயம் அப்படிங்கிற கிரந்தம். அந்த கிரந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூர்ணை, ஒரு அழகான ஒரு செய்யுள் மாதிரி வாக்கியங்கள்
ஆழ்வார் பாசுரத்தையே அப்படியே சேர்த்து 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 அந்த சுவாமி கொடுத்துருக்கார். அந்த அர்த்தத்தை தான் இந்த கோட்டிகளை இன்றைய தினம் விண்ணப்பம் பண்ணினேன். இது ஆச்சாரியர் இருக்கிற 4 பிரகரணங்கள் உண்டு. முதல் பிரகரணம், 2ஆம் பிரகரணம், 3ஆம் பிரகரணம், 4ஆம் பிரகரணம்னு 4 அத்தியாயங்கள் கிட்டத்தட்ட. அதுல 3ஆவது பிரகரணத்துல தான் இந்த சூர்ணிகை உள்ளது. 212வது சூர்ணிகையா உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய அர்த்தம் தான். அப்ப திருவாய்மொழியே இல்லை, ஆழ்வாருடைய எல்லா பிரபந்தமுமே அர்த்த பஞ்சகம் அப்படின்னா இதுதான் 5 விஷயம். பஞ்சாமிர்தம்னு சொன்னேன், புரியும்படியாக இருக்கணுங்கிறதுக்காக. இதுவும் அமிர்தம் தான். அர்த்த பஞ்சகம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம தெரிந்து கொண்டு உபாசிக்க வேண்டியதான விஷயங்களைத்தான் ஆழ்வார் இந்த பிரபந்தம் அத்தனையிலுமே சொல்லிடுறார். அப்படிங்கிறதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆறாரும் ஒருத்தர் சொல்லணும். ஒரு சொரூபத்தை ஆறாரும் ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நீங்க ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அங்க ஒருத்தர் ஆறாரும் ஒருத்தர் சொல்லுங்க. ஆஹா, அருமை. அப்புறம் 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 உபாயஸ்வரூபம். அப்புறம் அவ்வளவுதான். அர்த்த பஞ்சகமே இங்க இருக்கு. இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இந்த 5 விஷயங்களை தெரிந்து கொண்டால் இப்ப நமக்கு எல்லாருக்கும் இப்ப நமக்கு அது சொல்ற போது எவ்வளவு அந்த குழந்தைகள்லாம் எத்தனை ஆனந்தமா கேட்டிருக்கு. அப்ப தியானித்து எம்பெருமானை இந்த 2 மணி நாள் 1.5 மணி நாள் கேட்டிருக்கோம்னு சொன்னா இதை தெரிந்து கொண்டு போய் நம்ம அதை எப்படி நாம் இந்த விஷயங்களை எப்படி நாம் அதை திரும்ப 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 ஆசை போடணும். போட்டோம்னா வாயில எல்லாம் ஒன்று சின்ன குழந்தைகள்லாம் தெரியாதனமா எத்தையோ ஒன்று வாயில் கொண்டு நாள் பூரா மென்னுட்டே இருக்கும். அது போகவே போகாது, உள்ளேயும் போகாது, ஜீரணமாகாது, அத்தை கடிச்சுட்டே இருக்கும். இப்போ அது வந்து அது சொன்னது அதோட அதை விட்டுடணும். சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோம், எடுத்துக்காட்டாக சொல்லுவோம், அதை எடுத்துக்கூடாது. அதை எடுத்துக்காம நம்ம இதை அசை போட்டு கொண்டிருக்க வேண்டும். அசை போட்டுட்டே இருந்தோம்னா ஆழ்வாருடைய அனுகிரகம் முதல்ல கட்டும். ஆழ்வார் அனுகிரகம் கிடைச்சி போச்சுன்னா அப்புறம் பெருமாள் அனுகிரகம் கிடைக்காம இருக்கவே இருக்காது. ஆழ்வார் மட்டும் அனுகிரகத்தை கொடுத்துட்டாருன்னா பெருமாள் அதை வாண்டான்னு தள்ளவே முடியாது. ஏன்னா ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரு, பவரை கொடுத்துருக்காரு. இந்த பவர் கொடுத்துட்டா அவ்வளவுதான், அவர் கொடுத்தே ஆகணும். அப்படிங்கிறது தான் உயர்ந்த தத்துவமாக இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஆழ்வார்கள் என்ன, பூர்வாச்சாரியர்கள் என்ன, உடையவர் என்ன, மத்துமுண்டான ஆச்சாரியர்கள் என்ன, இவர்கள் எல்லாம் நமக்கு நிறைய உபதேசங்களை பண்ணி உள்ளார்கள். அப்படிங்கிறத அவர்களை நினைக்காமல் ஒரு கவளம் பிரசாதம் உள்ள போகக்கூடாது. அவர்களை நினைக்காமல் ஒரு கவளம் பிரசாதம் உள்ளே செல்வது கூடாது. அன்னன்னைக்கு நம்ம படுத்துக்கிற பொழுது அவசியமாக அந்த ஆச்சாரியர்களையும் நம்ம முன்னோர்கள் நமக்கு நல்ல வழி பண்ணியிருக்க முன்னோர்கள் இருக்காங்க, அவர்களை பூர்வாச்சாரியர்களை நம் முன்னோர்களை நம் பெரியவர்களை படுத்துக்கிறதுக்கு முன்னாடி பெருமாள்கிட்ட தியானம் பண்ணி கொண்டு அவர்களை நினைத்து கொண்டு படுக்க செல்ல வேண்டும். அப்புறம்தான் நம்ம அந்த பகவானை நினைச்சுட்டு தான் தூங்கணும். அது நினைவாகவே இருக்க வேண்டும். அப்படிங்கிறதா இந்த பஞ்சாமிர்தமாக அர்த்த பஞ்சங்கள் 5 விஷயங்களை சொல்லி உள்ளேன். அப்படிங்கிறத நன்னா நினைச்சு விட்டேன், நன்னா அதை கிரகிச்சு விட்டேங்கிற ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது. ஏன்னா அது ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது கஷ்டமாப்படும். நன்னா கிரகிச்சுட்டு அப்படிங்கிற ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது. அப்ப இந்த கோட்டியார் பொறுமையோடு கேட்டு இருந்தேன். 1.5 மணி நாள் சுவாமி சொன்னார், 1 மணி நாள் 1.5 மணி நாள் சொல்லணும்னார். அது ஆயிடுத்து, 1.5 மணி நாள் ஆயிடுத்து. சுவாமி இன்னைக்கு ஒரு நாள் பரிபூர்ணமா எல்லாருக்கும் எந்த அவசரமும் இல்லை, சங்கடமும் இல்லை, நிதானமா உட்காந்து கேட்டுட்டு புறப்பட்டு செல்லலாம்ங்கிற அளவுக்கு சுவாமி ஏற்பாடு பண்ணியிருக்கார். அதுவும் விடுமுறையா இருந்தனால ரொம்ப சௌகரியம். அதனால சுவாமியினுடைய திருவுள்ளத்துக்கும் ஒரு மங்களாசாசனம் பல்லாண்டு பாடிக்கொள்ளுவோம். கேட்டுட்டு இருந்தவங்க அத்தனை பேருடைய பொறுமைக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு ஆழ்வாருடைய அனுகிரக விசேஷம் இந்த கோட்டியாருக்கு ஏற்பட வேண்டுமாய் பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரமஜாமாத்திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினே பூயாது நித்யஸ்ரீர் நித்தியமங்கலம் என்னும் அந்த குலாவரணம் வந்தே ஜெகதாவரணம் முனி யசுதேர் உத்தரம்பாகம் சக்கரே திராவிட பாஷையான்னு சொல்லுகிறபடியே ஆழ்வாருடைய திருப்படிக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருப்படிகளே ஷானி. श्रीमते रामानुजाय नमः।
சுவாமி பரகாலன் சுவாமி அப்போ இல்ல, ரொம்ப வருஷமா நம்ம கோவிலுக்கு உபன்யாசம் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாம் என்னன்னா ஆழ்வார் சொன்ன மாதிரி அஞ்ஞானத்துல முழங்கி இருக்கணும். அதாவது முதல் பாசனத்திலேயே ஆழ்வார் சொல்லும் போது நம்ம எல்லாம் அஞ்ஞானத்துல இருக்கணும். அது ஞான நிலைக்கு கொண்டு வரணும்னா இது போல ஒரு ராமானுஜர் தோன்றினார். நமக்கெல்லாம் ராமானுஜரா தோன்றியவர நம்ம பரகாலன் சுவாமி. இப்ப நீங்க எல்லாம் கேட்டீங்க, அது பராசர பட்டரு அந்த மிக்க இறைநிலை மெய்யான் உயிர்நிலை அந்த இதுல சொல்லிக்கிறாரு. அதேதான் ஆச்சாரிய ஹிருதயத்துல இன்னைக்கு சுவாமி மிக நல்லா அழகா சொன்னாரு. அதை தீர்க்கணும்னா அவர் சொன்ன மாதிரி அசை போட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா நம்ம மறந்துடும். ஏன்னா இது என்னமோ சொல்றாங்களே, ஏன்னா மனம் ஒரு குரங்கு பலவிதமா நம்ம நினைக்க தோணும். அதனால அந்த குரங்கு மனம் நம்மளுக்கு வராம இருக்க பகவானுடைய திருவடியே நமக்கு நினைக்கணும்னா நம்மாழ்வாரை நினைக்கணும். இவரு போற பெரிய பெரிய ஆச்சாரியனுடைய காலக்ஷேபங்கள் நம்ம சொல்லணும். இவரு சொன்னாரு என்ன, ஜீவஸ்வரூபம் என்னன்னா, பகவத் சொரூபம் என்னென்ன, ஜீவஸ்வரூபம் என்னென்ன, உபாய சொரூபம் என்னென்ன, விரோதி சொரூபம் என்னென்ன, பல சொரூபம் என்னென்ன, பல ஆச்சாரியர்கள் பல பாசனங்களை எடுத்து அதை ரிவைவ் பண்ணி சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கேன். ஆனா சுவாமி அந்த 2 பாசனத்திலேயே அனுப்பிட்டாருன்னா இவர் எப்பேற்பட்ட ஒரு அந்த பொய்கிற ஞானமும் அந்த உயர்நிலத்திலேயும் இத்தனை அர்த்தங்கள் இருக்குதுன்னு எடுத்து சொன்ன. நான் முதல் கேட்டேன், இந்த 2 பாசனத்திலேயே இத்தனையா அடங்கி இருக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அவர் திருவடிக்கு பல்லாண்டு பாடி இது போல ஒரு நல்ல விஷயங்களை எங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க சொல்லணும். இன்னும் நிறைய ஜனம் ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்கு போய் ஒவ்வொரு வீடியோ நின்று 10 பேரை கூட்டிட்டு கூடி இருந்து குளிர்ந்தேடோன்னுட்டு சேவிக்கிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நாமளும் 10 பேரை கூட்டிட்டு எல்லாரையும் இங்க கூட்டிட்டு சேவிச்சு அவருடைய காலட்சேபத்தை கேட்கணும். அப்பதான் நம்ம அஞ்ஞானமும் போவோம், அது ஒரு பலன் நமக்கு. மற்றவங்களை கூட்டிட்டு நம்ம சேவிக்கிறது அதையும் நமக்கு ஒரு பாகம் உண்டு. அது போல நான் இன்னொரு காலட்சேபத்துக்கு இந்த இது நிறைஞ்சு இருக்கணும். இப்ப நிஜமா இப்ப இவ்வளவு பேர் வந்ததா ரொம்ப பெரிய பாக்கியமா அடியங்காது. அந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்னும் 10 பேரை நாம கூட்டிட்டு வந்தா அந்த பகவான சேவிக்க கூட அந்த பலன் நமக்கு கிடைக்கும். இது போல ஒரு ஆச்சாரியனை சேவிக்கக்கூடிய பலன் கிடைக்கும் என்று அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தை சொல்லி சுவாமி பல்லாண்டா இதனுடைய கைங்கரியத்தை எடுத்து நடத்தணும். பாலாஜி இந்த மாதிரி ஒரு கைங்கரியத்தை எடுத்து நடத்தணும். அவர் குடும்பத்தார் எல்லாரும் நடத்துறோம். அன்னைக்கு நான் நினைச்சேன் விப்ரன் அண்ணா, அவருடைய தந்தை பேர் விப்ரண்ணன் தான் அங்கே கூப்பிடுவேன், ஆயா சுடி ஆயா. அவங்க எல்லாம் அதெல்லாம் ஆசைப்பட்டாங்க ஒரு காலத்துல. எங்களெல்லாம் இந்த அளவுக்கு ஒரு ஞானத்துல ஒரு சிறு ஞானம் தான், இது பெரிய ஞானம் இல்ல, கொண்டு வந்ததும் அந்த முன்னோர்கள் தான். அவங்களுக்கும் பல்லாண்டு பாடுறேன். இவங்க சுவாமி திருவடிக்கும் பல்லாண்டு பாடி அப்படின்னு ஒரு சின்ன விண்ணப்பம் செய்யறேன். அடியே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோட்டுராயிரம் பல்லாண்டு திடோடு மணிமன்னா எப்படி விக்கிரகா போர் பிரியவோடும் என்னோடும்